Hello students, let's continue with Civil Procedure Code lecture 35. So far we have completed till rule 40 of order 21. Order 21 we are dealing with execution of decrees and order. So we will continue from rule 41. Rule 41, examination of judgment and debtor as to his property. So in the judgment debtor decree holder அப்படின்றது என்னன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன் before getting into this section. இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துப்போம், பட் அகைன் ஐ விஷ் டு ரிமைண்ட் யூ ஆல் தட் ஜட்மெண்ட் டேட்டா டிகிரி ஹோல்டர்ன்றது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் கேஸ் இஸ் ஓவர். ஓகே, ஒரிஜினல் சூட் வந்து ஃபைனலா முடிஞ்சதுக்கு அப்புறம் டிகிரி, அதாவது ஆர்டர் யாருக்கு ஃபேவரா இருக்கோ அவங்க வந்து டிகிரி ஹோல்டர், அவங்க கிட்ட அந்த டிகிரி இருக்கு ஃபேவரபிளா அப்படின்னு சொல்லிட்டோம். பர்சன் ஹூ ஹஸ் லாஸ்ட் தி கேஸ் அவங்க வந்து ஜட்மெண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளெயின்டிஃப் டிஃபெண்டன்ட் அப்படின்றதெல்லாம் ஒன்ஸ் எக்ஸிகியூஷன் பெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வில் பி காலிங் தெம் அஸ் decree holder judgment debtor அப்படிதான். ஓகேங்களா? So rule 41, examination of judgment debtor as to his property. Where a decree is for the payment of money, the decree holder may apply to the court for an order that the judgment debtor, or where the judgment debtor is a corporation, any officer thereof or any other person be orally examined as to whether any or what debts are owing to the judgment debtor and whether the judgment debtor has any and what other property or means of satisfying the decree, and the court may make an order for the attendance and examination of such judgment debtor or officer or other person and for the production of any books or documents. இது வந்து நான் முதல்ல இந்த சப்ரூல் 1 என்னன்றதை முதல்ல நான் தமிழ்ல சொல்லிடுறேன். தீர்ப்பு கடனாளியை அவரது சொத்து குறித்து விசாரணை செய்தல். தீர்ப்பாணை பண செலுத்தத்துக்கானதாக பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போது தீர்ப்பு கடனாளியை அல்லது தீர்ப்பு கடனாளி ஒரு கூட்டு நிறுவனமாக இருக்கும்போது அதன் அதிகாரி எவரையும் அல்லது வேறு எந்த நபரையும் தீர்ப்பு கடனாளிக்கு கொடுக்கப்பட வேண்டிய கடன்கள் எவையேனும் உள்ளனவா அல்லது என்னென்ன உள்ளன என்பதை பற்றியும் தீர்ப்பு கடனாளி தீர்ப்பானை தீர்ப்பதற்கு ஏதேனும் வேறு சொத்து அல்லது வழிவகை பெற்றிருக்கிறாரோ என்பதை பற்றியும் வாய்மொழியாக விசாரிக்கும்படி தீர்ப்பானை பெற்றவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். நீதிமன்றம் அந்த தீர்ப்பு கடனாளி அல்லது அதிகாரி அல்லது வேறு நபர் முன்னிலையாவதற்காகவும் கணக்கு புத்தகங்கள் அல்லது ஆவணங்கள் எவற்றையும் ஒப்படைப்பதற்காகவும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். சோ இங்க வந்துட்டு ஒன் டிகிரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பாஸ் பண்ணினதுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் டேட்டாரியோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு கார்பரேஷனா இருக்குது அப்படின்னா, ஜட்மெண்ட் டேட்டர் வந்துட்டு ஒரு கார்பரேஷனா ஒரு ஃபர்மா இருக்குது அப்படின்னா அதுல இருந்து எந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ஆபீசர் இருக்காங்களோ அவங்களோ இல்ல வேற எந்த பர்சன் அதுக்கு இன்சார்ஜோ அவங்களையோ இந்த 3 பேர்ல யாரையோ ஒருத்தங்க யார் வந்து ரெலவென்ட் ஆஃப் கேஸ் அவங்கள என்ன ஃபைல் பண்ண என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தி டிகிரி ஹோல்டர் ஹேஸ் டு அப்ளை பிஃபோர் தி கோர்ட். ஓகே, சோ ஒன்ஸ் டிகிரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிகிரி ஹோல்டர் அப்ளை பண்ணலாம். ஜட்மெண்ட் டேட்டர் கிட்ட கேட்டு சொல்லுங்க வெதர் அவங்க கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா, இந்த அமௌண்ட், அதாவது இந்த செக்ஷன் இந்த ரூல் வந்து எதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா when the case is related to recovery of money. ஓகேவா, ரெக்கவரி ஆஃப் அதாவது பணம் சம்பந்தமான ஒரு வழக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்துல தான் இந்த ரூல் வந்து பொருந்தும். அதாவது நம்ம வந்து டிகிரி ஹோல்டர் கேஸ் டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் பண்றாங்க கோர்ட்ல என்னன்னு சொல்லிட்டுன்னா இந்த மாதிரி ஜட்மெண்ட் டேட்டர் கிட்ட கேட்டு சொல்லுங்க அவர்கிட்ட வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா இந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு. இப்ப வந்து எனக்கு 5 lakh rupees கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டியோ இல்ல வேற ஏதாவது வழி வகைகளோ இருக்குதா அப்படின்றத கேட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா சப்போஸ் அவர் எனக்கு கொடுக்குற மாதிரி வேற யாராவது அவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய பாக்கி ஏதாவது இருக்கா அப்படின்றத கேட்டு சொல்லுங்க அப்படின்வாங்க. ஓகேவா, சோ இது எல்லாத்தையும் கோர்ட்ல கேட்டு சொல்லி அப்ளை பண்ண முடியும் நம்மளால. சோ இந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டதுக்கு அப்புறம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் will pass an order to the effect that the judgment debtor has to be present on particular date and should mention all these details, should give answer for all these details அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட ஏதாவது புக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அதுக்கு ரெலவெண்டா இருக்குது அப்படின்னா அதையும் வந்து அவங்க கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்துட்டு நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன், ஐ ஹாவ் கெப்பாசிட்டி, நான் இதை வந்துட்டு ஃபைல் பண்ண முடியும், நான் இந்த அமௌண்ட்டை வந்து நான் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கெப்பாசிட்டியை காட்டுறது தான் இந்த ரூல் 41. இது எதுக்காக மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் அப்ளிகேஷன் an order is being passed இல்லையா, ஜட்மெண்ட் டேட்டர் வந்துட்டு என்கிட்ட சொத்தே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்சால்வெண்டா அறிவிச்சிட்டாங்கன்னா they won't be getting any amount.
சோ அதனால ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது, டிகிரி ஹோல்டருக்கு தெரியுதுன்னா உடனே அதை அட்டாச்மெண்ட் போட்டுருவாங்க எக்ஸிகியூஷன்ல. Rule 2. Where a decree for the payment of money has remained unsatisfied for a period of 30 days, the court may, on the application of the decree holder and without prejudice to its power under Sub-Rule 1, by order require the judgment debtor, or where the judgment debtor is a corporation, any officer thereof, to make an affidavit stating the particulars of the assets of the judgment debtor. So இப்போ வந்துட்டு ஒரு டிகிரி பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த டிகிரி பாஸ் பண்ணி 30 டேஸ்க்குள்ள எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா then this application will be considered. ஓகேவா? அமௌண்ட் பே பண்ணிட்டாங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட அவசியமே கிடையாது இல்லையா, நெசசிட்டி இல்லாம போயிடுது. so if it is not being paid அப்படின்ன போது இந்த டிகிரி ஹோல்டரோட அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. so that judgment debtor எல்லா டீடைல்ஸையும் கோர்ட்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. ஓகேவா? பணம் செலுத்தத்துக்கான தீர்ப்பாணையில் 30 நாள் கால அளவுக்குள் பணம் செலுத்தப்படாத போது நீதிமன்றம் தீர்ப்பாணை பெற்றவரின் விண்ணப்பத்தின் பேரிலும் 1வது உள்விதியின் கீழான அதிகாரத்திற்கு பாதகம் இல்லாமலும் தீர்ப்பு கடனாளியை அல்லது தீர்ப்பு கடனாளி ஒரு கூட்டு நிறுவனமாக இருக்கும் போது அதன் அதிகாரி எவரையும் தீர்ப்பு கடனாளியின் சொத்து விவரங்களை உரைக்கும் அபிடவிட் ஒன்றை தாக்கல் செய்யும்படி கட்டளை இடலாம். ஓகே, சோ டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு அபிடவிட் ஃபார்மட்ல அவங்க ஃபைல் பண்றாங்க. Sub-Rule 3. In case of disobedience of any order made under Sub-Rule 2, the court making the order or any court to which the proceeding is transferred may direct that the person disobeying the order be detained in the civil prison for a term not exceeding 3 months unless before the expiry of such term the court directs is released. இரண்டாவது உள்விதியின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட கட்டளை எதுவும் மீறப்பட்டிருக்கும் போது கட்டளையை பிறப்பிக்கும் நீதிமன்றம் அல்லது எந்த நீதிமன்றத்திற்கு நடவடிக்கை மாற்றப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றம் கட்டளையை மீறும் நபரை உரிமையியல் சிறையில் 3 மாதத்துக்கு மேற்படாத ஒரு கால அளவுக்கு அடைத்து வைக்க உத்தரவிடலாம். அத்தகைய கால அளவு முடிவடையும் முன்னர் அந்த நீதிமன்றம் அவரை விடுவிக்க உத்தரவிட்டாலன்றி மற்றபடி அவரை அந்த கால அளவு முடியும் வரையில் சிறையில் அடைத்து வைத்திருக்க வேண்டும். சோ இப்போ வந்து Sub-Rule 2 படி பர்டிகுலர்ஸை பப்ளிஷ் பண்ணணும் இல்லையா? Suppose if the judgment debtor is not producing the or not submitting the particulars before the court, ஓகேவா? என்ன பர்டிகுலர்ஸ் கேட்டிருக்காங்க? அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கா, இல்ல ஏதாவது லைபிலிட்டி யாருன்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கா? சோ அந்த பர்டிகுலர்ஸ் இவங்க ஃபர்னிஷ் பண்ணல, கோர்ட்டோட ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்னிஷ் பண்ணல அப்படின்னா அவங்கள சிவில் பிரிசன்ல அடைக்க முடியும். அந்த கோர்ட்டுக்கு, எக்ஸிகியூஷன் கோர்ட்டுக்கு பவர் இருக்கு. ஓகேவா? சோ சிவில் பிரிசன்ல எவ்வளவு நாளைக்கு அடைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 3 months அப்படின்றது. சப்போஸ் அவங்க பணத்தை பே பண்ணிட்டாங்க அப்படின்னா he can be released before the end of 3 months. அப்படி இல்லைன்னா கோர்ட்டா ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் 3 months குள்ள அவங்களால வெளியில வர முடியாது. Rule 42. Attachment in case of decree for rent or mean profit or other matter, amount of which to be subsequently determined. Where a decree directs an inquiry as to rent or mean profit or any other matter, the property of the judgment debtor may, before the amount due from him has been ascertained, be attached as in the case of an ordinary decree for the payment of money. குத்தகை அல்லது இடைக்கால வருமானம் அல்லது வேறு விடயத்திற்கான எந்த தீர்ப்பாணையின் தொகை பின்னால் தீர்மானிக்கப்பட வேண்டியதா இருக்கிறதோ அந்த தீர்ப்பாணை விடயத்தில் ஒரு தீர்ப்பாணை குத்தகை அல்லது இடைக்கால வருமானம் அல்லது வேறு எந்த விடயத்தை பற்றியும் ஒரு விசாரணை செய்ய உத்தரவிடும் போது தீர்ப்பு கடனாளியால் கொடுக்கப்பட வேண்டிய தொகை கண்டறியப்படுவதற்கு முன்னர் தீர்ப்பு கடனாளியின் சொத்தை பற்றுகை செய்யலாம். அதாவது ரெண்டோ இல்லைன்னா வந்துட்டு மீன் ப்ராஃபிட்ஸோ கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அட்டாச்மெண்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஜட்ஜ்மெண்ட் டேட்டா வேற ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துட போறாங்க அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மீன் ப்ராஃபிட்ஸோ ரெண்டோ கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ப்ராப்பர்ட்டியை நம்ம அட்டாச்மெண்ட் பண்ண முடியும். Rule 43. Attachment of movable property other than agricultural produce in possession of judgment debtor. Where the property to be attached is movable property other than agricultural produce in the possession of the judgment debtor, the attachment shall be made by actual seizure and the attaching officer shall keep the property in his own custody or in the custody of one of his subordinates and shall be responsible for the due custody thereof, provided that when the property seized is subject to speedy and natural decay or when the expense of keeping it in custody is likely to exceed its value, the attaching officer may sell it at once. தீர்ப்பு கடனாளியின் வசம் இருக்கும் வேளாண்மை பொருள் அல்லாத அசையும் சொத்தின் பற்றுகை செய்யப்பட வேண்டிய சொத்தானது தீர்ப்பு கடனாளியின் வசம் இருக்கும் வேளாண்மையின் பொருள்
ஈட்டப்பட்ட பொருள் வேளாண்மையின் மூலம் ஈட்டப்பட்ட பொருள் அல்லது அசையும் சொத்தாக இருக்கின்ற போது பற்றுகை செய்யும் அதிகாரி அந்த சொத்தினையும் தமது சொந்த பாதுகாப்பில் அல்லது தமக்கு கீழமைந்த அதிகாரிகளில் ஒருவரின் பாதுகாப்பில் வைத்திருத்தல் வேண்டும் மற்றும் அவர் அதன் உரிய பாதுகாப்புக்கு பொறுப்புடையவராக இருத்தல் வேண்டும். வரம்புரையாக கைப்பற்றப்பட்ட சொத்து விரைவாகவும் இயல்பாகவும் அழியக்கூடியதாக இருக்கும் போது அல்லது அதை பாதுகாப்பில் வைப்பதற்கான செலவு அதன் மதிப்பை விட அதிகமாக கூடியதாக இருக்கும் போது பற்றுகை செய்யும் அதிகாரி அந்த பொருள்களை உடனே விட்டுவிடலாம். சப்போஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையும் சொத்து தொடர்பானது இது. அதுதான் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வேளாண்மை பொருட்கள் தவிர மற்றது எல்லாத்தையுமே வந்துட்டு அட்டாச் பண்ண முடியும் இல்லையா? ஜட்மெண்ட் டேட்டா கிட்ட இருக்கிற மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுவா இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் தவிர வேளாண்மை பொருட்களை தவிர நம்ம ஜப்தி பண்ண முடியும். ஸோ ஜப்தி பண்ணி யார் வச்சுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜப்தி பண்ற ஆபீசர் அதை வச்சிருப்பாங்க, ஹோல்ட் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட சபார்டினேட்ஸ் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டடியில விட்டுடுவாங்க. ஓகேவா? அப்புறம் அவங்க சபார்டினேட்ஸோட கஸ்டடியிலே இருந்தாலும் இவங்க தான் அதுக்கு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ அந்த அவங்க எடுத்து வச்சிருக்க பொருள் வந்துட்டு கெட்டு விடக்கூடியதோ இல்லைன்னா ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற பட்சத்துல அதை உடனடியா வித்து அந்த அந்த அமௌண்ட்டை வந்துட்டு செட்டில் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு 50,000 rupees அட்டாச்மெண்ட்டுக்கு நம்ம பண்றோம். ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டியை மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்துட்டு அட்டாச்மெண்ட் எடுத்தாச்சு. அந்த அந்த பொருள் வந்து டிகே ஆயிடும். இட் வாஸ் 75,000 அப்படின்ற போது அந்த ப்ராப்பர்ட்டியை உடனடியா வித்துட்டு அந்த 75,000 50,000 அந்த கேஸோட செட்டில்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு மீதி 25,000 can be given back to the judgment debtor. Rule 43A, custody of movable property. Where the property attached consists of livestock, agricultural implements or other articles which cannot conveniently be removed and the attaching officer does not act under the proviso to Rule 43, he may at the instance of the judgment debtor or of the decree holder or of any other person claiming to be interested in such property leave it in the village or place where it has been attached in the custody of any respectable person hereinafter referred to the custodian. அதாவது அவங்களால இப்போ மாடு அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இல்லைன்னா அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ்னா மிஷினரிஸ்லாம் இருக்குல்ல, இந்த டிராக்டர் இந்த டிவைசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது பொருட்களை வந்துட்டு அட்டாச்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதை அவங்களால ஈஸியா மூவ் பண்ண முடியாது அவங்களோட வீட்டுக்கோ இல்லைன்னா அந்த கஸ்டடி பொருட்களை வைக்கக்கூடிய இடத்துக்கோ அப்படின்னா அதை அவங்க அட்டாச் பண்ணிட்டு அந்த கிராமமோ இல்லைன்னா அந்த பிளேஸ்ல இருக்க ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன், ஒரு நல்ல ஒரு அந்த ஏரியால நல்ல ரெப்யூட்டட் பர்சன் கிட்ட நம்ம அதை கொடுத்துட்டு அவங்கள பாத்துக்க சொல்லி நம்மளால கேட்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு கஸ்டோடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்பெக்டபிள் பர்சன் அப்படின்னு சொல்றதுல அவரை வந்து இனிமேல் கஸ்டோடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா அது யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்க ஒரு ரெப்யூட்டட் பர்சனா இருக்கும். அசையும் சொத்தின் பாதுகாப்பு. பற்றுகை செய்யப்பட வேண்டிய சொத்து கால்நடை விவசாய கருவிகள் அல்லது சிரமம் இல்லாமல் அகற்ற முடியாத வேறு பொருட்களாக இருக்கும் போது பற்றுகை செய்யும் அதிகாரி 43வது விதிவிலக்கின்படி நடந்து கொள்ளாத போதும் அவர் தீர்ப்பு கடனாளியின் அல்லது தீர்ப்பானை பெற்றவரின் அல்லது அத்தகைய சொத்தில் உரிமை இருப்பதாக கோருகிற வேறு நபரின் வேண்டுதலின் பேரில் பற்றுகை செய்யப்பட பொருட்களை பற்றுகை செய்யப்பட்ட கிராமத்தில் அல்லது இடத்தில் அதன் பிறகு பாதுகாப்பாளர் என்று குறிப்பிடப்படுபவரான நன்மதிப்புள்ள நபரின் பாதுகாப்பில் கொடுத்து வைக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு யாரு கேட்பாங்கன்னா ஜெனரலா இது வந்து ஜட்மெண்ட் டேட்டாவை கேட்டுப்பாங்க. ஓகேவா? சார் ப்ளீஸ் டோன்ட் டேக் அவே டு சம் அதர் பிளேஸ், இட் கேன் பி given to custody to some other person அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுவாங்க. ஓகேவா? Sub rule 2, if the custodian fails after due notice to produce such property at the place named by the court before the officer deputed for the purpose or to restore it to the person in whose favor restoration is ordered by the court, or if the property though so produced or restored is not in the same condition as it was when it was entrusted to him, the custodian shall be liable to pay compensation to the decree holder, judgment debtor or any other person who is found to be entitled to the restoration thereof for any loss or damage caused by his default, and such liability may be enforced at the instance of the decree holder as if the custodian were a surety under section 145, at the instance of the judgment debtor or such other person on an application in execution, and any order determining such liability shall be appealable as a decree. அதாவது இப்ப வந்து ஒரு கஸ்டடியில குடுக்குறோம் இல்லையா, அந்த கஸ்டடியில கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை என்ன டேட்ல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாங்க, இல்லைன்னா எந்த பர்சனுக்கு திருப்பி கொடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்றாங்களோ அவரால கொடுக்க முடியல அப்படின்னா என்னென்ன பண்ண சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டோடியன் அந்த பாதுகாவலர் இருக்காரு பாத்தீங்களா,
he has to pay compensation. யாருக்கு compensation pay பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, if the order is being favored to decree holderக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை ஜட்மெண்ட் டேட்டார் கொடுக்கல. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி யாருக்கு போய் சேரணும், டிகிரி ஹோல்டருக்கு போகணும் இல்லையா. ஸோ ரெஸ்டோரேஷன் யாருக்குன்னா டிகிரி ஹோல்டருக்கு ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த லைஃப் ஸ்டாக்கு அந்த அமௌண்ட் காம்பன்சேஷன் டு பி handed over to degree holder. ஓகேவா. Suppose judgment debtor was able to pay the money back to the degree holder அப்படின்ற போது judgment debtor அந்த லைஃப் ஸ்டாக்கா அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்டா ஏதோ ஒரு விஷயத்த அவங்க திருப்பியும் எடுத்துக்க முடியும். ஸோ ரெஸ்டோரேஷன் ஆர்டர் வில் பி இன் ஃபேவர் ஆஃப் ஜட்மெண்ட் டேட்டா. ஸோ இந்த கஸ்டோடியன் வந்துட்டு ஜட்மெண்ட் டேட்டா கிட்ட அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்க வேண்டியது. ஓகேவா. அந்த பொருளை திருப்பி கொடுக்க வேண்டியது. ஸோ அந்த அமௌண்ட்டை அந்த பொருளை திருப்பி கொடுக்காததுனால அந்த காம்பன்சேஷன் should be handed over to ஜட்மெண்ட் டேட்டா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, உரிய அறிவிப்புக்கு பின்பு அந்த பொருட்களின் பாதுகாப்பாளர் அத்தகைய சொத்தினை நீதிமன்றத்தால் குறிப்பிடப்பட்ட இடத்தில் அதற்கென அதிகாரம் அளித்து அனுப்பப்பட்ட அதிகாரியிடமோ அல்லது நீதிமன்றம் எந்த நபரிடம் திரும்ப ஒப்படைக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறதோ அந்த நபரிடமோ திரும்ப ஒப்படைக்க தவறினாலும் அல்லது அந்த சொத்து அவ்வாறு ஒப்படைத்திட்ட போதிலும் சொத்து அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட போது இருந்த அதே நிலையில் ஒப்படைக்கப்படாத போது என்ன செய்யலாம். அதாவது பொருளை திருப்பி கொடுக்கும்போது if it had been damaged அப்படின்னாலும் இந்த கண்டிஷன் வந்து பொருந்தும். ஓகேவா. custodian was not able to return back the property அப்படின்றது ஒண்ணு, மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து was not able to return back the movable property in the condition which was given to him, under which it was given to him. அந்த எதுவும் இல்லாம டேமேஜ் ஆகி உடஞ்சு போயெல்லாம் இருந்ததுன்னா அப்போ காம்பன்சேஷன் பே பண்ற மாதிரி தான் வரும். ஓகேவா. தீர்ப்பானை பெற்றவருக்கு அல்லது தீர்ப்பு கடனாளிக்கு அல்லது அதனை திரும்ப பெறுவதற்கு உரிமையுடைய நபருக்கு பாதுகாப்பாளர் தம் தவறுகையால் விளைந்த இழப்பு அல்லது சேதம் எதற்கும் நட்டையீடு செலுத்த கடப்பாடு உடையவராவார். மற்றும் அத்தகைய கடப்பாடு தீர்ப்பானை பெற்றவருடைய வேண்டுதலின் பேரில் பாதுகாப்பாளர் 145வது பிரிவின் படி ஒரு பிணையாளராக இருந்தார் போன்று தீர்ப்பு கடனாளியின் அல்லது அத்தகைய வேறு நபரின் வேண்டுதலின் பேரில் நிறைவேற்றுகை நடவடிக்கையில் ஒரு விண்ணப்பத்தின் பேரில் நிறைவேற்றப்படலாம். மற்றும் ஒரு தீர்ப்பானையை போன்று அத்தகைய கடப்பாடு எதையும் நிர்ணயிக்கும் கட்டளை எதுவும் மேல்முறையீடு செய்யத்தக்கதாகும். ஸோ இதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிகிரி ஹோல்டர் கிட்ட, அதாவது டிகிரி ஹோல்டரோட அமௌண்ட் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னா he will be treated as a surety under section 145 ஜட்மெண்ட் டேட்டர் அப்படின்னா எக்ஸிகியூஷன் பண்றாங்க பாத்தீங்களா, அது தொடர்பானதாகும். ஜட்மெண்ட் டேட்டருக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னா எக்ஸிகியூஷன் கேஸ் நடக்குது பாத்தீங்களா, பெட்டிஷன், அதுல ஒரு அப்ளிகேஷன் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். ஓகேவா. ஃபர்தர் இது தொடர்பான வந்துட்டு டிகிரியில அப்பீலும் பண்ண முடியும். Rule 44. Attachment of agricultural produce. Where the property to be attached is agricultural produce, the attachment shall be made by affixing a copy of the warrant of attachment. Where such produce is a growing crop on the land on which such crop has grown, or where such produce has been cut or gathered on the threshing floor or place for treading out grain or the like, or a fodder stock on or in which it is deposited, and another copy on the outer door or on some other conspicuous part of the house in which the judgment debtor ordinarily resides, or with the leave of the court on the outer door or on some other conspicuous part of the house in which he carries on business or personally works for gain, or in which he is known to have last resided or carried on business or personally worked for gain, and the produce shall thereupon be deemed to have passed into the possession of the court. விவசாய விளைபொருளின் பற்றுகை. பற்றுகை செய்யப்பட வேண்டிய சொத்து விவசாய விளைபொருளாக இருக்கும்போது பற்றுகை கட்டளையின் ஒரு நகலை அத்தகைய விவசாய விளைபொருள் வளரும் பயிராக இருக்கும்போது அத்தகைய பயிர் வளர்ந்திருக்கிற நிலத்தில் அல்லது அத்தகைய விவசாய விளைபொருள் அறுக்கப்பட்டு அல்லது சேகரிக்கப்பட்டு இருக்கும்போது போரடிக்கும் களத்தில் அல்லது மிதித்து தானியத்தை பிரிக்கும் இடத்தில் அல்லது அதை போன்ற இடத்தில் அல்லது அது போட்டு வைக்கப்பட்டிருக்கிற வைக்கோல் போரில் அல்லது அதனுள் ஒட்டுவதன் மூலமாகவும் மற்றும் மற்றொரு நகலை தீர்ப்பு கடனாளி குடியிருந்து வரும் வீட்டின் வெளிக்கதவில் அல்லது ஏதாவது வேறு எடுப்பான பாகத்தில் அல்லது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவர் வியாபாரம் செய்து வருகிற அல்லது நேரடியாக ஆதாயத்திற்காக வேலை செய்து வருகிற அல்லது அவர் கடைசியாக குடியிருந்ததாக அல்லது வியாபாரம் செய்ததாக அல்லது நேரடியாக ஆதாயத்திற்கு வேலை செய்ததாக தெரிய வருகிற வீட்டின் வெளிக்கதவில் அல்லது ஏதாவது வேறு எடுப்பான இடத்தில் ஒட்டுவதன் மூலமாகவும்
பொருள்களை பற்றுகை செய்தல் வேண்டும். இதன் மூலம் விவசாய விளைபொருள் நீதிமன்றத்தின் சுவாதீனத்துக்கு வந்துவிட்டதாக கொள்ளுதல் வேண்டும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரூல் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ரிகார்டிங் நான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ், லைஃப் ஸ்டாக், அதை பற்றிலாம் பார்த்தோம். இது வந்து எக்ஸாக்டா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் பற்றியே பார்க்குறோம். ஸோ இப்போ கிராப் கல்டிவேஷன்லாம் நடக்குது இல்லையா, அதை வந்துட்டு எப்படி அட்டாச் பண்றாங்க அப்படின்றது. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டில தான் நமக்கு கன்சிடர் பண்றாங்க. அண்ட் அட் தி சேம் டைம் இது வந்து வாரண்ட் எப்படி அட்டாச்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப மத்த இடத்துல எல்லாம் நோட்டீஸ் நம்ம வந்து பார்ட்டிஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் இல்லையா அட்டாச்மெண்ட் அப்படின்றது. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த லேண்ட்ல அந்த கிராப் க்ரோ ஆயிருக்கோ அந்த இடத்துல அந்த லேண்ட்ல வந்துட்டு அஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு வாரண்ட் காப்பிய. அப்படி இல்ல சப்போஸ் அதை ஆல்ரெடி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல இந்த அடிப்பாங்க இல்லையா, அடிச்சு அதை ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒட்டலாம். அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு கான்ஸ்பிகுவஸ் பிளேஸ், ஒன்னு யார் அந்த ஜட்மெண்ட் டேட்டரோட வீடோ, இல்லைன்னா ஜட்மெண்ட் டேட்டர் எங்க பிசினஸ் பண்றாரோ அங்க, இல்லைன்னா ஜட்மெண்ட் டேட்டர் வேற யாருக்கிட்டனா வேலை பாக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல, ஸோ எங்க வேணும்னாலும் அந்த ரீசனபிளான கான்ஸ்பிகுவஸ் பிளேஸ், அதாவது பிரமாணமான இடத்துல அந்த இன்னொரு காப்பியை ஒட்டுவாங்க. ஒண்ணு வந்துட்டு அந்த லேண்ட்ல, இன்னொன்னு வந்துட்டு அந்த வீடு. ஸோ இந்த ரெண்டு இடத்துலயும் நமக்கு வந்துட்டு அந்த அட்டாச்மெண்டோட வாரண்ட்டை ஒட்டுவாங்க. ஸோ இந்த வாரண்ட் ஒட்டுறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, தி ப்ரொடியூஸ் ஹஸ் கம் டு தி கஸ்டடி ஆஃப் தி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரூல் 45 provisions as to agricultural produce under attachment. Where agricultural produce is attached, the court shall make such arrangements for the custody thereof as it may deem sufficient, and for the purpose of enabling the court to make such arrangements, every application for the attachment of a growing crop shall specify the time at which it is likely to be fit to be cut or gathered. பற்றுகையில் இருக்கிற விவசாய விளைபொருளை பொறுத்த வகைகள். விவசாய விளைபொருள் பற்றுகை செய்யப்படுகிற போது நீதிமன்றம் அதன் பாதுகாப்புக்கு தான் போதியதென கருதும் ஏற்பாடுகளை செய்தல் வேண்டும். மற்றும் அத்தகைய வளரும் பயிரை பற்றுகை செய்வதற்கான விண்ணப்பம் ஒவ்வொன்றும் அநேகமாக அது எந்த சமயத்தில் அறுக்கப்படுவதற்கு அல்லது சேகரிக்கப்படுவதற்கு பக்குவமாக இருக்கும் என்று குறைத்திருத்தல் வேண்டும். அதாவது இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராப்ஸ் அது எல்லாத்தையும் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணிடுறாங்க. அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா it won't serve the purpose of the court இல்லையா. சோ எதுக்காக அட்டாச்மெண்ட் பண்றாங்க, ஒண்ணு ஜட்மெண்ட் டேட்டா பணத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, அப்படி இல்லைன்னா இதை வந்து சேல் பண்ணி டிகிரி ஹோல்டருக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்றதுக்காக இல்லைங்களா. சோ சப்போஸ் இப்போ வந்துட்டு அதை ப்ராப்பரா கஸ்டோடியன் வந்து பாத்துக்கல அப்படின்னா what will happen, it will get decayed or wasted. சோ அந்த மாதிரி விடாம they have to make necessary arrangements to take care of the agricultural produce. அதே மாதிரி இது வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, at the time of application of attachment, ஓகேவா, யார அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவாங்க, டிகிரி ஹோல்டர் இல்லையா. சோ டிகிரி ஹோல்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அட்டாச்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது when the crop can be harvested, when it can be cut அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்து அந்த அப்ளிகேஷன்லயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்றோம் அப்படின்றதுல யாரு ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், that is the duty of the degree holder. சோ டிகிரி ஹோல்டர் தான் ப்ராப்பரா கான்ஷியஸா எந்த டைம்ல இத வந்து ஹார்வெஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் அவங்க அப்ளிகேஷன்ல கொடுக்கணும். ஓகே, subject to such conditions as may be imposed by the court in this behalf, either in the order of attachment or in any subsequent order, the judgment debtor may tend, cut, gather and store the produce and do any other act necessary for maturing or for preserving it. And if judgment debtor fails to do all or any of such acts, the decree holder may, with the permission of the court and subject to the like conditions, do all or any of them either by himself or by any person appointed by him in this behalf, and the cost incurred by the decree holder shall be recoverable from the judgment debtor as if they were included in or formed part of the decree. பற்றுகை கட்டளையில் அல்லது பிந்திய கட்டளை எதிலும் இதன் பொருட்டு நீதிமன்றத்தால் விதிக்கப்படலாகும் நிபந்தனைகளுக்குட்பட்டு தீர்ப்பு கடனாளி விவசாய விளைபொருளை அறுத்து சேகரித்து சேமித்து வைக்கலாம், அல்லது அது பக்குவம் அடைவதற்கு அல்லது பாதுகாக்கப்படுவதற்கு அவசியமான வேறு எந்த செயலையும் செய்யலாம். மற்றும் தீர்ப்பு கடனாளி அத்தகைய செயல்கள் எல்லாவற்றையும் அல்லது அவற்றில் எதையேனும் செய்ய தவறினால் தீர்ப்பாணை பெற்றவர் நீதிமன்றத்தின் அனுமதியுடனும் அதே நிபந்தனைகளுக்குட்பட்டவர் தானோ அல்லது தன்னால் நியமிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ அவை எல்லாவற்றையும் அல்லது அவற்றில் எவற்றையும் செய்யலாம். மற்றும் தீர்ப்பாணை பெற்றவரால்
செய்ய நேர்ந்த செலவு தொகைகள் அவை தீர்ப்பாணையில் சேர்க்கப்பட்டிருந்தார் போன்றே அல்லது அதன் பகுதியாக இருந்தார் போன்றே தீர்ப்பு கடனாளியிடம் இருந்து வசூலிக்கத்தக்கவையாகும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன் இந்த சப்ரூல் என்னன்னு சொல்லிட்டு. அதாவது the crop will be harvested after 2 months. Okay, the land has been attached, the crop has been attached. Okay, movable property அப்படின்றதுனால அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அட்டாச் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து என்னன்னா அதான் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி இந்த அமௌண்ட் இந்த கிராப் வந்து நமக்கு கிடைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட் டேட்டர் அப்படியே அந்த கிராப்பை விட்டுட முடியாது. ஓகேவா, சப்போஸ் அவங்க வந்து ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும்னாலோ இல்லைன்னா வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்ன தேவையான விஷயங்களா ஒரு இஃப் இட் ஹஸ் நாட் பீன் அட்டாச்ட் பண்ணிருக்க வேண்டியதோ அது எல்லாத்தையுமே அவர் கண்டினியூ பண்ணணும். ஓகேவா, சப்போஸ் அதை கண்டினியூ பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்னா டிகிரி ஹோல்டர் கேன் டேக் தட் சார்ஜ். ஓகே, ஒரு ஒன்னு ஜட்மெண்ட் டேட்டர் கேட்டு அப்படியே செய்ய வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா he can appoint any other person to do those works. என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கறது இல்லைன்னா வந்து ப்ராப்பரா என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு அதுக்கு செலவாகிற விஷயத்த he can collect it from the judgment data. டிகிரில வந்து 50,000 rupees தான் அட்டாச்மெண்ட் அப்படின்னா இப்போ சப்போஸ் he has spent around 5,000 rupees to preserve the crop இல்லைன்னா வந்துட்டு for further processing அப்படின்னா அந்த 5,000 rupees இந்த டிகிரில ஆர்டர் ஆன மாதிரி தான் கலெக்ட் பண்ணிக்க முடியும். Subrule 3. Agricultural produce attached as a growing crop shall not be deemed to have ceased to be under attachment or to require reattachment merely because it has been severed from the soil. வளரும் பயிராக பற்றுகை செய்யப்பட்ட விவசாய விளைபொருளை அது மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது போது என்ற காரணத்தால் மட்டுமே பற்றுகையிலிருந்து நீக்கப்பட்டது என்றோ அதற்கு மறு பற்றுகை தேவை என்றோ கொல்லப்படுதல் கூடாது. ஸோ ஒன்ஸ் அந்த க்ரோயிங் கிராப் எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காகவே அந்த கிராப் வந்து சாயில் அதாவது லேண்ட்ல இருந்து வெளியில வந்துடுச்சு அப்படின்றதுனால அட்டாச்மெண்ட் போயிடுச்சு அப்படின்றத எடுத்துக்க மாட்டாங்க. ரீஅட்டாச்மெண்ட் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட், where an order for the attachment of a growing crop has been made at a considerable time before the crop is likely to be fit to be cut or gathered, the court may suspend the execution of the order for such time as it thinks fit and may, in its discretion, make a further order prohibiting the removal of the crop pending the execution of the order of attachment. வளரும் பயிரை பற்றுகை செய்வதற்கான கட்டளை ஒன்று பயிரானது அறுக்கப்படுவதற்கு முன் அல்லது சேகரிக்கப்பட அநேகமாக பக்குவம் அடையும் காலத்துக்கு கணிசமான காலத்துக்கு முன் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போது நீதிமன்றம் அது தக்கதென கருதும் காலத்துக்கு கட்டளை நிறைவேற்றப்படுவதை நிறுத்தி வைக்கலாம் மற்றும் அதன் விருப்பப்படி பற்றுகை கட்டளையின் நிறைவேற்றுகை நடப்பில் இருக்கும் வரை அந்த பயிர் அகற்றப்படுவதை தடை செய்து மேலும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். அதாவது இப்ப வந்துட்டு ஒரு 2 months இருக்க டைம், ஓகேவா, ஃபார் கம்ப்ளீட் growth of the crop. ஓகே, சோ அது 2 monthsக்கு முன்னாடியே இப்ப வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸிகியூஷன் ஆர்டர் கொடுத்துடுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸிகியூஷன் ஆர்டரை ஸ்டே பண்ண முடியும் கோர்ட்னால. ஓகேவா, என்ன ஸ்டே பண்ணுவாங்கன்னா 2 months வரைக்கும் it cannot be executed அப்படின்றது. ஓகே, அதே மாதிரி அந்த 2 months அந்த ஸ்டே வந்து இருக்கிற வரைக்கும் கிராப்பையும் கட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டோம் நம்ம வந்துட்டு ஸ்டே கொடுக்க முடியும். ஓகே, a growing crop which from its nature does not admit of being stored shall not be attached under this rule at any time less than 20 days before the time at which it is likely to be fit to be cut or gathered. அதன் இயல்பினால் சேமித்து வைக்கத்தக்கதா இல்லாத வளரும் பயிர் எதுவும் அது அறுக்கப்படவோ சேகரிக்கப்படவோ அநேகமாக பக்குவம் அடையும் காலத்துக்கு 20 நாட்களுக்கும் குறைந்த காலம் எதற்கும் முன்பு இந்த விதியின்படி பட்டுகை செய்யப்படவோ கூடாது. அதாவது எந்த கிராப்க்கு வந்துட்டு ஈஸியா பெரிஷபிள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஈஸியா ஸ்டோர் பண்ண முடியாது, சீக்கிரமா வந்து கெட்டு போயிடும் அப்படின்லாம் இருக்குதுன்னா 20 daysக்கு முன்னாடி an order cannot be passed for harvesting or cut. ஓகேவா, சோ அதோட டைம் கிட்ட வரும்போது மட்டும்தான் அந்த ஆர்டரை பாஸ் பண்ண முடியும். Rule 46. Attachment of debt, share and other property not in possession of judgment debtor. In the case of a debt not secured by a negotiable instrument, a share in the capital of a corporation, other movable property not in the possession of the judgment debtor, except property deposited in or in the custody of any court, the attachment shall be made by a written order prohibiting, in the case of the debt, the creditor from recovering the debt and the debtor from making payment thereof until the further order of the court. In the case of the share, the person in whose name the share may be standing from transferring the same or receiving any dividend thereon. In the case of the other movable property, except as aforesaid, the person in possession of the same from giving it over to the judgment debtor. கடன் பங்கு மற்றும் தீர்ப்பு கடனாளியிடம் உள்ள வேறு சொத்தின் பற்றுகை.
மாற்று முறை ஆவணத்தை பிணையாக கொண்டில்லாத ஒரு கடன், ஒரு கூட்டு நிறுவனத்தின் மூலதனத்தில் உள்ள ஒரு பங்கு, நீதிமன்றம் எதிலும் வைப்பீடு செய்யப்பட்டுள்ள அல்லது அதன் பாதுகாப்பில் உள்ள சொத்து தவிர தீர்ப்பு கடனாளியிடம் உள்ள வேறு அசையும் சொத்து ஆகிய இவற்றின் மீதான பற்றுகையானது கடனாக இருக்குமேயானால் நீதிமன்றம் மேற்கொண்டு கட்டளையிடும் வரை கடன் தருணர் கடனை வசூலிப்பதை, கடன் பெறுநர் அதற்கான பணத்தை செலுத்துவதை, பங்காக இருக்குமானால் எந்த நபர் பேரில் பங்கு இருக்கலாமோ அந்த நபர் அதனை உரிமை மாற்றம் பிறப்பிக்கலாம். மேற்கொள்ளப்பட்டதல்லாத வேறு அசையும் சொத்தாக இருக்குமேயானால் அதை தம் வசத்தில் வைத்திருக்கும் நபர் அதனை தீர்ப்பு கடனாளியிடம் கொடுத்து விடுவதை ஒரு எழுத்து மூலமான உத்தரவின் மூலம் தடை செய்யலாம். ஸோ இங்க ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா நாட் இன் தி நேம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டேட்டா. ஸோ அது வந்துட்டு ஏதாவது ஒரு டெட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத ஒரு டேட்டா இருக்குது அப்படின்ற பட்சத்துல அதை வந்துட்டு டெட் கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா வந்துட்டு ரிசீவ் பண்றதுக்கோ ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்பரேஷன், ஏதாவது ஒரு கார்பரேஷனோட ஒரு கம்பெனியோட ஷேரா இருந்தது அப்படின்னா அந்த ஷேரை நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம ஃபர்தர் ஆர்டர் ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டியா இருக்குது அப்படின்ற பட்சத்துல அதை வந்துட்டு ஜட்மெண்ட் டேட்டாக்கு மாத்தி கொடுக்க கூடாது unless further order is passed அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் ஸ்டே பண்ணலாம். A copy of such order shall be affixed on some conspicuous part of the courthouse, and another copy shall be sent in the case of the debt to the debtor, in the case of the share to the proper officer of the corporation, and in the case of the other movable property to the person in possession of the same. அத்தகைய கட்டளையின் நகல் ஒன்று நீதிமன்ற கட்டிடத்தின் எடுப்பான பகுதி ஏதாவது ஒன்றில் ஒட்டப்படுதல் வேண்டும். மற்றொரு நகல் கடனாக இருக்குமானால் கடன் வாங்கியவருக்கும், பங்காக இருக்குமானால் கூட்டு நிறுவனத்தின் உரிய அதிகாரிக்கும் அனுப்பப்படுதல் வேண்டும். வேறு அசையும் சொத்தாக இருக்குமானால் அதை சுவாதீனத்தை வைத்திருக்கிற நபருக்கு அந்த கட்டளையின் நகல் அனுப்பப்படுதல் வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணோம்னா ஒரு காப்பி ஆஃப் தி ஆர்டரை வந்துட்டு நம்ம கோர்ட்ல இருக்க நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிடுவாங்க. இன்னொரு காப்பியை வந்துட்டு இப்போ நம்ம 3 கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, டெட்டு, கம்பெனி ஷேர், இல்லைன்னா எனி அதர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி நாட் இன் தி பொசிஷன் ஆஃப் ஜட்மெண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு. ஸோ யார்கிட்ட இருக்குதோ ரெலவென்ட் பர்சன் அவங்களுக்கு வந்துட்டு அந்த காப்பீஸை, அந்த ஆர்டர் காப்பியை கொடுத்துருவாங்க, சர்வ் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டெட் அப்படின்னா யாரு டெட் கொடுக்க வேண்டியதோ இல்லை ரிசீவ் பண்ண வேண்டியதோ அவங்க கிட்ட, ஷேர்னா அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் கிட்ட, அந்த கம்பெனியோட ஆஃபீஸ்க்கு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எந்த பர்சன் கிட்ட அந்த பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷன் இருக்கிற அந்த பர்சனுக்கு ஒரு நோட்டீஸ் காப்பி அனுப்பிடுவாங்க, ஐ மீன் ஆர்டர் காப்பி அனுப்பிடுவாங்க. A debtor prohibited under clause 1 of subrule 1 may pay the amount of his debt into court, and such payment shall discharge him as effectually as payment to the party entitled to receive the payment. மூன்றாவது உள்விதியின் 1வது கூற்றின்படி தடை செய்யப்பட்ட கடன் பெற்றவர் அவருடைய கடன் தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தலாம் மற்றும் அந்த செலுத்தமானது அதை பெறுவதற்கு உரிமையுடைய தரப்பினருக்கு செலுத்தம் செய்தால் எவ்வளவு வலுவோடு விடுவிக்கப்படுமோ அவ்வளவு வலுவோடு அவரை விடுவிக்கும். சோ இப்ப வந்துட்டு கடனாளி இருக்காங்கல்ல, டெட்டார், சோ அவங்க வந்துட்டு ஜட்மெண்ட் டெட்டாருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னா கோர்ட்ல அதை அவங்க கட்டிடலாம். சோ தட் அவங்க அந்த டெட்ல இருந்து ரிலீவ் ஆயிடுவாங்க. இப்ப நான் ஜட்மெண்ட் டெட்டார்னா எனக்கு if they had paid அப்படின்ற போது they will be getting relief from the debt இல்லையா? சோ எனக்கு கட்டினா எந்த அளவுக்கு எஃபெக்ட்டோ அதே அளவுக்கு எஃபெக்ட் தான் if that amount is being paid into the court. Okay. Rule 46A, notice to garnishee. The court may, in the case of a debt other than a debt secured by a mortgage or a charge which has been attached under Rule 46, upon the application of the attaching creditor, issue notice to the garnishee liable to pay such debt, calling upon him either to pay into the court the debt due from him to the judgment debtor or so much thereof as may be sufficient to satisfy the decree and cost of execution, or to appear and show cause why he should not do so. அதாவது நான் 3 சப்ரூலையும் நான் படிச்சுட்டு தமிழ்ல சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். Subrule 2. An application under Subrule 1 shall be made on affidavit verifying the facts alleged and stating that in the belief of the deponent, the garnishee is indebted to the judgment debtor, where the garnishee pays in the court the amount due from him to the judgment debtor or so much thereof as is sufficient to satisfy the decree and the cost of the execution. The court may direct that the amount may be paid to the decree holder towards satisfaction of the decree and cost of the execution. 46வது விதியின் கீழ் பற்றுகை செய்யப்படவிருக்கிற கடனை
கடன் கொடுத்தவர் ஜப்தி செய்திட மனு தாக்கல் செய்திடுவதை அடுத்து கடனாளியின் தொகையிலிருந்து கடன் தொகை, வழக்கு செலவு தொகை ஆகியவற்றை எவ்வளவு பிடித்தம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தொகையை பிடித்தம் செய்து நீதிமன்றத்தில் செலுத்திடுமாறு நீதிமன்றம் கடனாளிக்கு சம்பள தொகை பட்டுவாடா செய்யும் அதிகாரிக்கு அறிவிப்பு கொடுத்தல் வேண்டும். சொல்லப்பட்ட சங்கதிகள் உண்மையானவை என்று உறுதி செய்து தீர்ப்பு கடனாளிக்கு அந்த தொகையை கார்னிஷி சம்பளம் பட்டுவாடா செய்யும் அதிகாரி அளிப்பதற்கு உரியவராக இருக்கிறார் என்பதனை நம்புவதாக குறிப்பிட்டு உள்விதி ஒன்றின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுவுடன் அபிடவிட் ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும். கார்னிஷியால் நீதிமன்றத்தில் செலுத்தப்படும் தொகையை தீர்ப்பானை பெற்றவரிடம் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிடலாம். ஸோ யார்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் டெட் அவங்க கட்ட வேண்டியது இருக்கோ அந்த ரூல் 46 படி ஸோ அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். என்னன்னா என்ன அமௌண்ட் நீங்க பேயபிள் இருக்குதோ அந்த அமௌண்ட் கோர்ட்ல பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்க பே பண்ண முடியாது அப்படின்னா அது எதனால அப்படின்ற ஒரு ஷோ காஸ் நோட்டீஸையும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஆஃப்டர் தட் அவங்க அந்த அமௌண்ட்டை கொடுக்கும்போது அந்த அமௌண்ட்டை நம்ம கோர்ட்ல செலுத்துறாங்க இல்லையா? கோர்ட்ல பே பண்றாங்க. கோர்ட்ல பே பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இட் ஹஸ் டு பி ரெடியூஸ்ட் டுவர்ட்ஸ் காஸ்ட் எனிதிங் ஆர்டர். ஓகேவா? ஏதாவது காஸ்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னா காஸ்ட் ஸோ அமௌண்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபர்தரா கிளைம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை ஜட்மெண்ட் ஏதாவது கட்டினா மாதிரி காமிப்பாங்க. ஓகேவா? செட்டில் பண்ணிடுவாங்க அந்த இஷ்யூல. சப்போஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்குது அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த கார்னிஷி he has to pay around 1 lakh rupees அப்படின்ற போது ஆனா அட்டாச்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 rupeesக்கு தான் இருக்குது அப்படின்னா it is sufficient if the garnishee pays only 50,000 to the court. ஓகேவா? so that attachment ரிலீஸ் ஆயிடுது. ஓகேவா? என்டையர் 50 ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா only to the effect of 50,000 he is liable towards the judgment debtor. but judgment debtor அதோட அட்டாச்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுது. அவர் அந்த டிகிரில இருந்து வெளியில வந்துடுறாரு. ஓகே. சப்போஸ் இப்போ 1 lakh rupees அட்டாச்மெண்ட் இருக்கு பட் 50,000 rupees தான் கார்னிஷி பே பண்ண வேண்டியது இருக்குன்னா அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை அவங்க கோர்ட்ல பே பண்ணிடலாம். ஸோ ஜட்மெண்ட் டேட்டர் அதை பே பண்ணதா எடுத்துப்பாங்க. ஸோ தி அமௌண்ட் தட் இஸ் பீங் பெய்டு பை தி கார்னிஷி வில் பி ஹேண்டட் ஓவர் டு தி டிகிரி ஹோல்டர். ஸோ ஜட்மெண்ட் டேட்டா கொடுத்த மாதிரி இந்த கார்னிஷி கொடுத்ததை டிகிரி ஹோல்டருக்கு கொடுத்துருவாங்க. 46B Order against garnishee. Where the garnishee does not forthwith pay into court the amount due from him to the judgment debtor or so much thereof as is sufficient to satisfy the decree and the cost of execution and does not appear and show cause in answer to the notice, the court may order the garnishee to comply with the terms of such notice and on such order execution may issue as though such order were a decree against him. கார்னிஷிக்கு எதிரான கட்டளை. கார்னிஷி தீர்ப்பு கடனாளிக்காக கொடுக்க வேண்டிய தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தாமலும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி நீதிமன்றம் அனுப்பும் அறிவிப்புக்கு மறுமொழி அளிக்கும் வகையில் காரணம் காட்டாமலும் இருக்கிற போது நீதிமன்றம் கார்னிஷியை அத்தகைய அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள வைகளுக்கு இணங்கி நடக்க கட்டளையிடலாம். அவ்வாறு பிறப்பிக்கப்படும் கட்டளையை அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பானையை போன்றே அவருக்கு எதிராக நிறைவேற்றும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கலாம். So 46A படி கார்னிஷிக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லையா? If 46B ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா if the garnishee doesn't obey to the notice, he is not giving any reply notice or reply to the notice or he is not appearing before the court or he is not paying back the amount அப்படின்ற போது he is not obeying the court's order இல்லையா? instructions. So அவருக்கு எதிராக பாஸ் பண்ற ஆர்டர் எப்படி how it will be affected அப்படின்னா it will be considered as a decree and execution ஒரு டிகிரி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த கார்னிஷிக்கு அகைன்ஸ்டாவும் பண்ணுவாங்க. Rule 46C Trial of disputed questions. Where the garnishee disputes liability, the court may order that any issue or question necessary for the determination of liability shall be tried as if it were an issue in a suit, and upon the determination of such issue shall make such order or orders as it deems fit, provided that if the debt in respect of which the application under Rule 46A is made is in respect of a sum of money beyond the pecuniary jurisdiction of the court shall send the execution case to the court of the district judge to which the said court is subordinate, and thereupon the court of the district judge or any other competent court to which it may be transferred by this district judge shall deal with it in the same manner as if the case had been originally instituted in that court. பிரச்சனையில் உள்ள கேள்விகளை பற்றிய விசாரணை. கார்னிஷி பட்டுவாடா செய்யும் கார்னிஷி ஒருவர் தனக்குள்ள கட்டுப்பாட்டினை மறுக்கும் போது நீதிமன்றம் கடப்பாட்டை பற்றி முடிவு செய்வதற்கு அவசியமான எழுவினை அல்லது கேள்வி எதுவும் அது உரிமை
அவசியமா அது உரிமை வழக்கில் உள்ள ஒரு எழுவினாவாக இருந்தாற் போன்றே விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிடலாம். மற்றும் நீதிமன்றம் அத்தகைய எழுவினா முடிவு செய்யப்பட்டதன் பேரில் அது தக்கதென கருதும் கட்டளை அல்லது கட்டளையை பிறப்பிக்கலாம். எந்த கட்டளையை பொறுத்து வரம்புரையாக எந்த கட்டளையை பொறுத்து 46 விதியின் கீழ் விண்ணப்பம் செய்யப்பட்டதோ அந்த கடன் தொகையானது நீதிமன்றத்தின் நிதிநிலை அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்திற்கு கீழமை இருந்திருக்கிறதோ அந்த நீதிமன்றத்திற்கு அந்த விண்ணப்பத்தை அனுப்புதல் வேண்டும். மற்றும் அதன் பேரில் மாவட்ட நீதிபதி நீதிமன்றம் அல்லது மாவட்ட நீதிபதியால் அது எந்த வேறு தகுதி வாய்ந்த நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறதோ அந்த நீதிமன்றம் அந்த வழக்கு ஆரம்பத்தில் அந்த நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது போன்ற அதே முறையில் அதை பொறுத்த நடைமுறையை மேற்கொள்ளுதல் வேண்டும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 46A ஒரு வேலை பண்றாங்க. என்ன பண்றாங்க? டெட்டை வந்துட்டு இவங்க அட்டாச் பண்றாங்க இல்லையா? சோ இப்ப நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேட்டர் எனக்கு வந்துட்டு கொடுக்கப்பட வேண்டிய அமௌண்ட் வேற யாராவது எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்க எனக்கு கொடுக்காம டைரக்டா கோர்ட்ல கொடுக்கணும் அப்படின்றாங்க. சோ அதனாலதான் 46B படி அந்த கார்னிஷிக்கு நம்ம வந்துட்டு நோட்டீஸ் அனுப்புறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன் சச் வே ஹவு டிகிரி கேன் பி எஃபெக்டட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். சப்போஸ் இப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டே வந்து டிஸ்பியூட் பண்றாங்க அந்த கார்னிஷி அப்படின்னா, அதாவது நான் ஏன் அவங்களுக்கு 1 lakh rupees தரணும், நான் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு லைபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்பியூட் பண்றாங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஒரு கேஸ் வந்துடுது இல்லையா? ஒரு சிவில் சூட் மாதிரி ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகுது. ஸோ அந்த இஷ்யூவை வந்துட்டு அந்த கோர்ட் டிட்டர்மைன் பண்ணணும். சப்போஸ் இப்போ அந்த டெட் அட்டாச் பண்ற டெட் வந்துட்டு இஃப் இட் எக்ஸிட்ஸ் தி பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா 2 lakh rupees எனக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கு. பட் இங்க எனக்கு எக்ஸிகியூஷன் வந்து பாத்தீங்கன்னா 50,000 rupees தான், அந்த கோர்ட்டுக்கு அவ்வளவுதான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தி பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட் வில் நாட் அலவ் தி என்ன சொல்றது அலவ் for permit for further proceedings. ஏன்னா it doesn't have limit to try the matter. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் கோர்ட்டுக்கு, அதாவது இந்த இப்போ வந்து பிஎம்சி கோர்ட்னா சப்கோர்ட் அப்படின்றதுனால டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அனுப்பி அங்க இருக்கிற கோர்ட்டை வந்துட்டு விசாரிக்க சொல்லுவாங்க. அந்த இஷ்யூவை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் டிட்டர்மின் பண்ணுங்க whether he is liable to pay amount or not அப்படின்றத பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரிஜினல் ஒரு சூட்டே இன்ஸ்டிடியூட் பண்ண மாதிரியே கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எப்போ வரும் இந்த 46C அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the garnishee disputes that he has liability towards the judgment debtor. 46D procedure where debt belongs to third person. Where it is suggested or appears to be probable that the debt belongs to some third person or that any third person has a lien or charge on or other interest in such debt, the court may order such third person to appear and state the nature and particulars of his claim, if any, to such debt and prove the same. கடன் மூன்றாமவருக்கு சொந்தமாய் இருக்கிற போது நடைமுறை கடனானது ஏதோ ஒரு மூன்றாமவருக்கு சொந்தமானது என்பதாக அல்லது அத்தகைய கடனில் மூன்றாமவர் எவரும் ஒரு பற்றுரிமை அல்லது பொறுப்புரிமை அல்லது வேறு உரிமை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற போது அல்லது அப்படி இருக்கலாம் என்று தோன்றுகிற போது நீதிமன்றம் அந்த மூன்றாமவர் முன்னிலையாகி அத்தகைய கடனுக்கு அவருடைய உரிமை கோரிக்கை ஏதேனும் இருப்பின் அதன் தன்மையையும் விவரங்களையும் உரைக்குமாறும் அவற்றை நிரூபணம் செய்யுமாறும் கட்டளைகள் இடலாம். ஸோ இது வந்துட்டு அந்த அமௌண்ட் வேற யாருக்குன்னா லயபிளா இருக்குது அப்படின்ற பட்சத்துல that person has to come before the court and he has to prove it along with the particulars. எனக்கு வந்து அவங்க லயபிளா இருக்கிறாங்க, எனக்கு வந்து அவங்க அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு, இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு எப்படி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அவங்க கோர்ட்ல வந்துட்டு அப்பியராய் சொல்லணும். 46E order as regards third person. After hearing such third person and any person or persons who may subsequently be ordered to appear or where such third or other person or persons do not appear when so ordered, the court may make such order as is herein before provided or such other order or orders upon such terms, if any, with respect to the lien, charge or interest as the case may be, of such third or other person or persons as it may deem fit and proper. மூன்றாமவரை பொறுத்த கட்டளை அத்தகைய மூன்றாமவரை மற்றும் முன்னிலையாகும்படி பின்னர் கட்டளையிடப்படலாகும் நபர் அல்லது நபர்கள் எவரையும் விசாரித்த பின்பு அல்லது அவ்வாறு கட்டளையிட்ட போது அந்த மூன்றாமவர் அல்லது வேறு நபர் அல்லது நபர்கள் முன்னிலையாகாத போது நீதிமன்றம் இதற்கு முன் இதில் வகை செய்யப்பட்டுள்ளபடி கட்டளையிடலாம் அல்லது அந்த மூன்றாமவர் அல்லது வேறு நபர் அல்லது நபர்களின் பற்றுரிமை பொறுப்புரிமை அல்லது நிலவரத்திற்கேற்ப அக்கறையும் பொறுத்து
அக்கறையை பொறுத்து அது தக்கதென கருதலாகும் நிபந்தனைகள் எவையேனும் இருப்பின் அவற்றின் பேரில் வேறு கட்டளையிடலாம். ஸோ இப்போ அந்த தேர்ட் பர்சன்ஸை வந்துட்டு அப்பியர் ஆகுங்கன்னு சொல்லி அவங்க அப்பியர் ஆகி எந்த பர்டிகுலர்ஸும் கொடுக்கல அப்படின்னா இப்போ அந்த தேர்ட் பார்ட்டியோட இஷ்யூ ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கன்க்ளூஷன் இருந்ததோ கோர்ட்ல அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லை கோர்ட் வந்து இவங்களுக்கு இருக்குது லயபிலிட்டி இருக்கு அப்படின்றத நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்டையும் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆர்டர்ஸ் பிறப்பிக்கணுமோ அந்த ஆர்டர்ஸை பிறப்பிக்கலாம். 46F rule. Payment by garnishee to be valid discharge. Payment made by the garnishee on notice under Rule 46A or under any such order as aforesaid shall be a valid discharge to him as against the judgment debtor and any other person ordered to appear as aforesaid for the amount paid or levied, although the decree in execution of which the application under Rule 46A was made or the order passed in the proceeding on such application may be set aside or reversed. கார்னிஷியின் செலுத்தம் செல்லத்தக்க வகையில் கடனை தீர்த்ததாகும். எந்த தீர்ப்பாணையின் நிறைவேற்றுகைக்காக 46A விதியின் கீழ் விண்ணப்பம் செய்யப்பட்டதோ அத்தகைய விண்ணப்பத்தின் பேரில் பிறப்பிக்கப்பட்ட கட்டளை ரத்து செய்யப்பட்டால் 46A விதியின் படியான அறிவிப்பின் பேரில் அல்லது மேலே சொல்லப்பட்ட கட்டளை எதன்படியும் கார்னிஷியால் செய்யப்பட்ட செலுத்தமானது செல்லத்தக்க வகையில் கடனை தீர்த்த ஒன்றாகும். ஸோ இப்போ 46A படி ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷனை சொல்லி அதை பேஸ் பண்ணி இந்த கார்னிஷி அமௌண்ட்டை பே பண்ணியிருக்காங்க. தென் தட் 46A அப்ளிகேஷன் வாஸ் கேன்சல். ஓகேவா, முடிச்சிட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் பெய்டு. ஓகே, அவங்களுக்கு வந்து அவங்களோட லயபிலிட்டி வந்துட்டு வில் பி ரிலீஸ்டு. அவங்க பே பண்ணா அவங்களோட லயபிலிட்டி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. Rule 46D. Cost. The cost of any application made under Rule 46A and of any proceeding arising therefrom or incidental thereto shall be in the discretion of the court. செலவு தொகைகள் 46A விதியின் கீழ் செய்யப்பட்ட விண்ணப்பம் எதற்கும் மற்றும் அதனின்று எழுகின்ற அல்லது அதற்கு இடைவிளைவான நடைமுறைகள் எதற்குமான செலவு தொகைகள் நீதிமன்றத்தை விருப்பத்தில் பொறுத்தவைகளாகும். அதாவது இது தொடர்பான காஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, 46A வந்துட்டு நம்ம நோட்டீஸ் அனுப்புறது கோர்ட்டுக்கு கார்னிஷிக்கு, அதே மாதிரி வந்து டெட் அட்டாச் பண்றது, ஷேர் அட்டாச் பண்றது அப்படின்றத. ஸோ இது எல்லாத்துக்குமான எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து காஸ்ட்டை ஆர்டர் பண்றதோ ஆர்டர் பண்ணாததோ கோர்ட்டை பொறுத்தது. ஓகே, கோர்ட் இஃப் இட் திங்ஸ் தட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா பண்ணுவாங்க. யூஸ்வலா அது ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் டீடர் ஆல்ரெடி அதை பே பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கேஸ் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜட்ஜஸ். Rule 46H. Appeals. An order made under Rule 46B, Rule 46C or Rule 46E shall be appealable as a decree. மேல்முறையீடுகள் 46A விதி, இ விதி அல்லது உ விதியின் படியான கட்டளை ஒன்று ஒரு தீர்ப்பாணையை போன்றே மேல்முறையீடு செய்யத்தக்கதாகும். ஸோ இந்த ரூல்ஸ்ல எல்லாம் வர ரிசல்ட்ஸ், அந்த ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ற ஆர்டர்ஸ் வந்துட்டு ஒரு நார்மல் ஆர்டர் மாதிரியே நம்ம வந்து அப்பீலுக்கு போக முடியும். Rule 46I. Application to negotiable instruments. The provisions of Rules 46A to 46H shall, so far as may be, apply in relation to negotiable instruments attached under Rule 51 as they apply in relation to debts. மாற்றுமுறை ஆவணங்களுக்கு பொருந்துதல் 46A முதல் 46A வரையுள்ள விதிகளின் வகைமுறைகள் அவை கடன் சம்பந்தமாக எவ்வாறு பொருந்துமோ அவ்வாறே 51வது விதியின்படி பற்றுகை செய்யப்பட்ட மாற்றுமுறை ஆவணங்கள் சம்பந்தமாகவும் எந்த அளவுக்கு கூடுமோ அந்த அளவுக்கு பொருந்தும். ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த ரூல்ஸ். Rule 47. Attachment of share in movables. Where the property to be attached consists of the share or interest of the judgment debtor in movable property belonging to him and another as co-owners, the attachment shall be made by notice to the judgment debtor prohibiting him from transferring the share or interest or charging it in any way. அசையும் சொத்துக்களில் உள்ள பங்கின் பற்றுகை செய்ய வேண்டி இருக்கிற அசையும் சொத்து தீர்ப்பு கடனாளிக்கும் மற்றொருவருக்கும் சொந்தமாகி இருக்கும் போது அந்த அசையும் சொத்தில் உள்ள தீர்ப்பு கடனாளியின் பங்கு அல்லது பாத்தியமாக இருக்கும் போது அந்த பங்கு அல்லது பாத்தியம் உரிமை மாற்றம் செய்வதிலிருந்தோ அல்லது வேறு எந்த விதமாக அதன் மீது பொறுப்புரிமை சுமத்துவதிலிருந்தோ தீர்ப்பு கடனாளியை தடை செய்யும் வகையில் ஒரு அறிவிப்பை அவருக்கு கொடுப்பதன் வாயிலாக பற்றுகை செய்யப்படுதல் வேண்டும். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா
மூவபிள் ப்ராப்பர்ட்டிலே வந்துட்டு ஷேர் ஹோல்டரா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட்ல அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல இவருக்கு ஒரு பார்ட் தான் இருக்கு அப்படின்னா, ஸோ இவர் வந்து அவரோட பார்ட்டை வேற யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, அவரோட ஷேர்ஸ் அவரோட இன்ட்ரெஸ்ட் எதையுமே வந்துட்டு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம அட்டாச்மெண்ட் பண்ண முடியும். Rule 48. Attachment of salary or allowances of servant of the government or railway company or local authority. ஸோ வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்காங்க, ரயில்வேஸ் ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேலரியை நம்ம அட்டாச் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களாம் நிலையான சேலரி வாங்குறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்மளால அட்டாச் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த ரூல் 48 சொல்றாங்க. Where the property to be attached is the salary or allowances of a servant of the government or of a servant of the railway company or local authority or of a servant of a corporation engaged in any trade or industry which is established by a central, provincial or state act or a government company is defined in section 617 of the Companies Act 1956. The court, whether the judgment debtor or the disbursing officer is or is not within the local limits of the court's jurisdiction, may order that the amount shall, subject to the provisions of section 60, be withheld from such salary or allowances either in one payment or by monthly installments as the court may direct, and upon notice of the order to such officer, as the appropriate government may by notification in the official gazette appoint where such salary or allowances are to be dispersed within the local limits to which this court for the time being extends, the officer or other person whose duty it is to disburse the same shall withhold and remit the court the amount due under the order or the monthly installment as the case may. மற்றதை நான் அதுக்கப்புறம் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தின் அல்லது இருப்பு பாதை கம்பெனியின் அல்லது வட்டார அதிகார ஆய்வகத்தின் ஊழியரின் சம்பளம் அல்லது படித்தொகைகளின் பற்றுகை. பட்டுகை செய்யப்பட வேண்டிய சொத்து அரசாங்க ஊழியரின் அல்லது இருப்பு பாதை கம்பெனியின் அல்லது வட்டார அதிகார ஆயத்தின் ஊழியரின் அல்லது மத்திய மாகாண அல்லது மாநில சட்டத்தினால் நிறுவப்பட்ட வர்த்தகம் அல்லது தொழில் எதிலும் ஈடுபட்டிருக்கும் கூட்டு நிறுவனத்தின் அல்லது 1956 ஆண்டு கம்பெனிகள் சட்டத்தில் 617வது பிரிவில் பொருள் விளக்கம் கூறப்பட்டவாறான அரசாங்க கம்பெனியின் ஊழியரின் சம்பளமாக இருக்கிற போது அல்லது படித்தொகைகளாக இருக்கிற போது நீதிமன்றம் தீர்ப்பு கடனாளி அல்லது பட்டுவாடா செய்யும் அலுவலர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் வட்டார எல்லைக்குள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 60வது பிரிவின் வகை முறைகளுக்கு உட்பட்டு அந்த தொகையை நீதிமன்றம் உத்தரவுப்படி ஒரே செலுத்தத்தில் அல்லது மாதாந்திர தவணைகளில் அத்தகைய சம்பளத்தை பிடித்தம் செய்தல் வேண்டும் அல்லது படித்தொகைகளில் இருந்து பிடித்தல் செய்தல் வேண்டும் என்ற கட்டளை எழுதலாம். இதன் பொருட்டு உரிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான அரசிதழில் அறிவிப்பு செய்து நியமிக்கும் அதிகாரிக்கு கட்டளையில் அறிவிப்பு கிடைத்தல் பேரில். அதாவது இது வந்து முதல்ல நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னா இப்போ வந்துட்டு இப்போ முன்னாடியே சொல்லிட்டோம், நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட், ரயில்வேஸ் இல்லைன்னா லோக்கல் அத்தாரிட்டி யாருன்னா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட சாலரிஸ் வந்துட்டு அவங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப். உண்மையில அதுதான் ஓகே. பிரைவேட் ஜாப்னா நம்ம மாறிட்டே இருப்பாங்க, ஸோ அட்டாச்மெண்ட் மாற்ற முடியாது. இது வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற போது ஒன்னு அவங்களோட சேலரியில இருந்து இல்லைன்னா அவங்களோட அலவன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அட்டாச்மெண்ட் பண்ணலாம். எய்தர் ஒரே மாசத்தோட சேலரி கட்டி அதுக்கு கடனை முடிச்சிடணும், இல்ல வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல மந்த்லி இவ்வளவு கட்டி கடனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா அலவன்சஸ் இவ்வளவு பே பண்ணணும், இப்போ அலவன்சஸ்ல இருந்து இவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா சேலரில இருந்து இவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அபிஷியல் கெசட்ல வந்துட்டு அவங்க நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி அத்தகைய சம்பளத்தை அல்லது படித்தொகைகளை இந்த சட்டம் அல்லாவி நிற்கும் வட்டார எல்லைகளுக்குள் பட்டுவாடா செய்யப்பட வேண்டி இருக்கிற போது எந்த அலுவலர் அல்லது நபர் அந்த சம்பளத்தை கொடுக்க கடமை உள்ளதோ அந்த அலுவலர் அல்லது நபர் கட்டளையின்படி கொடுக்க வேண்டிய தொகையை பிடித்தம் செய்து நீதிமன்றத்திற்கு அனுப்புதல் வேண்டும். ஸோ யார் வந்துட்டு அதுக்கு இன்சார்ஜோ அவங்க வந்துட்டு அந்த அமௌண்ட்டை அதாவது சேலரி கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இப்ப வந்து எனக்கு ஒருத்தங்க சேலரி கொடுக்குற ஆபீசரா இருக்கிறாங்க அப்படின்னா, பட்டுவாடா செய்யறவங்களா இருக்கிறாங்க, டிஸ்பர்ஸ் பண்றவங்களா இருக்கிறாங்கன்னா அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆபீசரோட டியூட்டி இது. எந்த அமௌண்ட்டுக்கு நான் கோர்ட்டுக்கு வந்துட்டு இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் இருக்கும், அந்த அமௌண்ட்டை என்கிட்ட இருந்து எடுத்து இட் ஹாஸ் டு பி பெய்ட் டு தி கோர்ட். ஓகேவா? Where such salary or allowances are to be disbursed beyond the set limits, the officer or other person within those limits whose duty it is to instruct the disbursing authority regarding the amount of the salary or allowances to be disbursed shall remit to the court the amount due under the order or the monthly installments as the case may be, and shall direct the disbursing authority
to reduce the aggregate of the amounts from time to time to be disbursed by the aggregate of the amounts from time to time remitted to the court. மேற்சொன்ன எல்லைகளுக்கு அப்பால் அத்தகைய சம்பளத்தை அல்லது படித்தொகைகளை கொடுக்கக்கூடிய அலுவலர் அல்லது நபர் இருக்கிற போது பட்டுவாடா செய்யப்பட வேண்டிய சம்பளம் அல்லது படித்தொகைகளின் தொகையை பொறுத்து பட்டுவாடா செய்யும் அதிகார ஆயத்துக்கு தகவல் கொடுத்து அந்த எல்லைகளுக்குள் இருக்கும் எந்த அலுவலரின் அல்லது நபரின் கடமையாக இருக்கிறதோ அந்த அலுவலர் அல்லது நபர் இந்த கட்டளைப்படி கொடுக்கப்பட வேண்டிய தொகையை பிடித்தம் செய்து நீதிமன்றத்திற்கு அனுப்புதல் வேண்டும் மற்றும் அப்போது பட்டுவாடா செய்யப்பட வேண்டிய ஒட்டுமொத்த தொகைகளை கழித்து விடும்படி பட்டுவாடா செய்யும் அதிகார ஆயத்துக்கு உத்தரவிடுதல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்ததுன்னா அந்த பி அப்படின்றது ஏ அப்படின்றது பின்றது அப்படின்னு சப்ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, suppose if it is not falling into the limits, okay, so அந்த லிமிட்ல வரல, அந்த ஆபீசரோட லிமிட்ல வரல அப்படின்னா, சோ எந்த ஆபீசரோட லிமிட் வரல அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது, சபார்டினேட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி அமௌண்ட்டை பிடித்தம், அதாவது ஃபெச் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் மந்த்லி எவ்வளவு அமௌண்ட் பே பண்றாங்களோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க டோட்டல் அமௌண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். Where the attachable proportion of such salary or allowances is already being declared and remitted to a court in pursuance of a previous and unsatisfied order of the attachment, the officer appointed in this behalf shall forthwith return the subsequent order to the court, issuing it with a full statement of all the particulars of the existing attachment. அத்தகைய சம்பளம் அல்லது படித்தொகைகளை பற்றுகை செய்யத்தக்க விகிதமானது முந்தையதும் தீர்க்கப்படாததுமான ஒரு பற்றுகை கட்டளையை தொடர்ந்து ஏற்கனவே பிடித்து வைக்கப்பட்டு ஒரு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு வரப்படுகிற போது இதன் பொருட்டு உரிய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அலுவலர் முன்னதாக இருந்து வருகிற பற்றுகையின் அனைத்து விவரங்களையும் குறிப்பிட்டு விவர அறிக்கை ஒன்றை பற்றுகைக்காக இரண்டாவதாக கட்டளையிட்ட நீதிமன்றத்திற்கு உடனடியாக அனுப்புதல் வேண்டும் மற்றும் அந்த நீதிமன்றம் பிறப்பித்த கட்டளையையும் திருப்பி அனுப்புதல் வேண்டும். சோ இப்ப முன்னாடி எல்லாம் பார்த்தது கிளியர் கட்டா இருந்தது, ஒரே ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருந்தது, ஓகேவா, எக்ஸிகியூஷன் அட்டாச்மென்ட்ன்றது ஃபர்ஸ்ட். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா the case the person's salary has already been attached in another case. சோ ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஒரு ரெக்கவரி ஆஃப் மணியில மாட்டிருக்காங்க. அந்த ரெக்கவரி ஆஃப் மணியை வந்துட்டு அவங்களால பே பண்ண முடியலன்றதுனால இவங்களோட சேலரியை ஆல்ரெடி அட்டாச் பண்ணிருக்காங்க வேற ஒரு கேஸ்ல, ஏர்லியர் கேஸ், ஓகேவா. சோ அந்த அட்டாச்மெண்டே வந்து பெண்டிங்ல இருக்கு. இவரோட சேலரியை ஆல்ரெடி வந்துட்டு ரெமிட் பண்ணி எங்க கட்டிட்டு இருக்காங்க, இன்னொரு ஒரு கோர்ட் கேஸ்க்கு கட்டிட்டு இருக்காங்க, ஓகேவா. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் அட்டாச்மெண்ட்காக வந்திருக்கு அப்படின்னா அந்த டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் என்ன பண்ணணும்னா எந்த கோர்ட்ல எந்த கேஸ்க்காக எவ்வளவு அமௌண்ட் மந்த்லி நம்ம ரெமிட் பண்றாங்க இந்த பர்சன் கிட்ட இருந்துன்ற ஃபுல் டீடைல்ஸ் அலாங் வித் தி செகண்ட் ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த பர்டிகுலர்ஸ் கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். அலாங் வித் இந்த செகண்ட் சப்சிக்வெண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்களா அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஏன்னா இப்ப அவங்களால அட்டாச் பண்ண முடியாது, சோ அதை திருப்பி அனுப்பிடுங்க. Every order made under this rule, unless it is returned in accordance with the provisions of Subrule 2, shall without further notice or other process bind the appropriate government or the railway company or local authority or corporation or government company as the case may be, while the judgment debtor is within the local limits to which this court for the time being extends, and while he is beyond those limits, if he is in receipt of any salary or allowances payable out of the consolidated fund of India or the consolidated fund of the state or the funds of a railway company or local authority or corporation or government company in India, and the appropriate government or the railway company or local authority or corporation or government company as the case may be shall be liable for any sum paid in contravention of this rule. இந்த விதியின்படி இடப்பட்ட கட்டளை ஒவ்வொன்றும் இரண்டாவது உள்விதியின் வகைமுறைகளுக்கு இணங்க அது திருப்பி அனுப்பப்படாத போது தீர்ப்பு கடனாளி இந்த சட்டம் அவ்வப்போது அல்லாவி நிற்கும் வட்டார எல்லைகளுக்குள் இருக்கையிலும் ஆனால் அவர் அந்த எல்லைகளுக்கு அப்பால் இருக்கையில் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து அல்லது மாநில அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து அல்லது ஒரு இருப்பு பாதை கம்பெனியின் அல்லது வட்டார அதிகார ஆயத்தின் அல்லது கூட்டு நிறுவனத்தின் அல்லது இந்தியாவில் உள்ள அரசாங்க கம்பெனியின் நிதியங்களிலிருந்து சம்பளம் அல்லது படித்தொகைகளை பெறுபவராயிருந்தால் உரிய அரசாங்கத்தை அல்லது இருப்பு பாதை கம்பெனியை அல்லது வட்டார அதிகார ஆயத்தை அல்லது கூட்டு நிறுவனத்தை அல்லது அரசாங்க நிறுவனத்தை கட்டுப்படுத்தும் மேற்கொண்ட அறிவிப்பு அல்லது வேறு நீதிமுறை கட்டளை அனுப்ப வேண்டிய உரிய அரசாங்கம் அல்லது இருப்பு பாதை நிறுவனம் அல்லது வட்டார அதிகார ஆயம் அல்லது கூட்டு நிறுவனம் அல்லது அரசாங்க நிறுவனம் இந்த விதியை மீறி தீர்ப்பு கடனாளிக்கு தொகை எதையும் வழங்கினால் செலுத்தப்பட்ட தொகைக்கு கம்பெனியே பொறுப்பாளியாகும்.
ஸோ இந்த ஆர்டர்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறம் அமௌண்ட்டை ஃபெச் பண்ணி கொடுக்கணும் இல்லையா கோர்ட்டுக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபெச் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ இல்லைன்னா வந்துட்டு எந்த ரெஜிஸ்ட்ரியோ யார் ரயில்வேஸோ அவங்க தான் அந்த அமௌண்ட்டுக்கு பொறுப்பு அப்படின்றாங்க. Explanation. In this rule, appropriate government means as respects any person in the service of the central government or any servant of a railway administration or of a cantonment authority or of the port authority of a major port or any servant of a corporation engaged in any trade or industry which is established by a central act or any servant of a government company in which any part of the share capital is held by the central government or by more than one state government or partly by the central government and partly by one or more state government and the central government as respects any other servant of the government or a servant of the other local or other authority or any servant of a corporation engaged in any trade or industry which is established by a provincial or state act or a servant of any other government company. இது அப்படியே வளர்ந்துட்டே போகும். இது என்னன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்றதுனா என்ன, ஓகேவா? இந்த விதியில் உரிய அரசாங்கம் என்பது மத்திய அரசாங்கத்தின் பணியில் இருக்கும் நபரை குறிக்கும் அல்லது ஒரு இருப்பு பாதை நிர்வாகத்தின் அல்லது ஒரு பாளைய அதிகார ஆயத்தின் அல்லது ஒரு பெருந்துறைமுகத்தின் துறைமுக அதிகார ஆயத்தின் ஊழியரை அல்லது மத்திய சட்டத்தால் நிறுவப்பட்டு வர்த்தகம் அல்லது தொழில் எதிலும் ஈடுபட்டிருக்கிற ஒரு கூட்டு நிறுவனத்தின் ஊழியர் எவரையும் அல்லது அந்த அரசாங்க நிறுவனத்தின் பங்கு மூலதனத்தின் பங்கு எதுவும் மத்திய அரசாங்கத்தாலும் பகுதி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநில அரசாங்கத்தாலும் வைத்திருக்கப்படுகிறதோ அந்த அரசாங்க நிறுவனத்தின் ஊழியர் எவரையும் பொறுத்தவரை மத்திய அரசாங்கம் என்று பொருள்படும். ஸோ இப்போ போர்ட்டு அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பப்ளிக் பிஎஸ்யூஸ், ஸோ அந்த மாதிரி, அப்புறம் கேன்டான்மெண்ட்ஸ், ஸோ இதுல எல்லாம் ஒர்க் பண்றவங்க சென்ட்ரல் ஆக்ட் கீழே ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களது, ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட கவர்மெண்ட் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. அரசாங்கத்தின் வேறெந்த ஊழியரையும் அல்லது வேறெந்த வட்டார அல்லது வேறு அதிகார ஆயத்தின் ஓர் ஊழியரையும் அல்லது மாகாண அல்லது மாநில சட்டத்தால் நிறுவப்பட்ட வர்த்தகம் அல்லது தொழில் எதிலும் ஈடுபட்டிருக்கிற ஒரு கூட்டு நிறுவனத்தின் ஊழியர் எவரையும் அல்லது வேறெந்த அரசாங்க கம்பெனியின் ஓர் ஊழியரையும் பொறுத்த வரை மாநில அரசாங்கம் என்று பொருள்படும். ஸோ கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டியில ஒர்க் பண்ணாலோ இல்லைன்னா வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்னால எஸ்டாப்ளிஷ் பண்ண ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியிலயோ இல்லைன்னா ஸ்டேட் ஆக்ட் கீழே வர ஏதாவது ஒரு ஒர்க்லயோ அவங்க எங்கேஜ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் என்றும் சொல்லுவாங்க. ஓகே. Rule 48A, attachment of salary or allowances of private employees, where the property to be attached is the salary or allowances of an employee other than an employee to whom Rule 48 applies. The court where the disbursing officer of the employee is within the local limits of the court's jurisdiction may order that the amount shall, subject to the provisions of section 60, be withheld from such salary or allowances either in one payment or by monthly installments as the court may direct, and upon notice of the order to such disbursing officer, such disbursing officer shall remit to the court the amount due under the order or the monthly installments as the case may be. ஸோ இப்போ வந்து பிரைவேட் எம்ப்ளாயியா இருந்தாலும் அதே ரூல் தான். பிரைவேட் எம்ப்ளாயி அப்படின்னா அவங்களோட டிஸ்பர்சிங் ஆஃபீஸருக்கு நோட்டீஸ் பண்ணுவாங்க ஆர்டரோடு சேர்த்து. ஸோ ஆர்டர்ல சொல்லப்பட்டிருக்க அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்டோடவோ இல்லைன்னா ஒரே செட்டில்மெண்ட்டாவோ ஒரே மந்த் சேலரியாவோ கோர்ட்ல அவங்க ரெமிட் பண்ணணும். அந்த டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் அதை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? இது பிரைவேட் எம்ப்ளாயிஸ் வந்து எஸ்கேப் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் கிடையாது. கவர்மெண்ட்னா செக்யூர்டு ஜாப், பர்மனன்ட் எங்கேயும் ஓடி போக மாட்டாங்க அப்படின்றது. பிரைவேட் எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சப்போஸ் அவங்க ஒரு கம்பெனில இருந்து மாறுறாங்க அப்படின்னா அவங்களோட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை கூட வந்துட்டு இந்த இதுல அட்டாச் பண்ணிடுவாங்க. Where the attachable portion of such salary or allowances is already being withheld or remitted to the court in pursuance of a previous and unsatisfied order of attachment, the disbursing officer shall forthwith return the subsequent order to the court, issuing it with a full statement of all the particulars of the existing attachment. இதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சொன்ன அதே மாதிரி தான். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இது பெண்டிங்ல இருக்குது அப்படின்னா, அட்டாச்மெண்ட் பெண்டிங்ல இருக்குன்னா அதோட பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆர்டரை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. Every order made under this rule, unless it is returned in accordance with the provisions of Sub-Rule 2, shall, without further notice or other process, bind the employer while the judgment debtor is within the local limits to which this court for the time being extends, and while he is beyond those limits,
if he is in receipt of salary or allowances payable out of the funds of an employer in any part of India, and the employer shall be liable for any sum paid in contravention of this rule. ஸோ இங்க இருந்தாலும் சரி, அவங்க இந்தியாவில் எங்க இருந்தாலுமே சரி, அந்த எம்ப்ளாயர் வந்து அவங்களோட ஃபண்ட்ஸ்ல இருந்து, அதாவது ஃபண்ட்ஸ் இன் தி சென்ஸ் அவங்களோட அலவன்சஸ், அவங்களோட சேலரியில வந்து பிடித்தம் பண்ணி ரெமிட் பண்ணி இட் ஹஸ் டு பி பேட் டு தி கோர்ட். ஓகே, சப்போஸ் பண்ணல அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் தான் அந்த அமௌண்ட்டுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 மட்டும் நம்ம சொல்லிடுறேன். தனியார் ஊழியர்களின் சம்பளம் அல்லது படித்தொகைகளின் பற்றுகை. பற்றுகை செய்யப்பட வேண்டிய சொத்தை பொறுத்து 48வது விதி எந்த ஊழியருக்கு பொருந்துமோ அந்த ஊழியர் அல்லது வேறு ஊழியரின் சம்பளமாக அல்லது படித்தொகைகளாக இருக்கிற போது நீதிமன்றமானது அந்த ஊழியருக்கு பட்டுவாடா செய்கின்ற அதிகாரி அந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் வட்டார எல்லைகளுக்குள் இருக்கும் போது 60வது பிரிவின் வகைமுறைகளுக்கு உட்பட்டு தொகையானது அத்தகைய சம்பளத்திலிருந்து அல்லது படித்தொகைகளிலிருந்து நீதிமன்றம் உத்தரவிடுகிறபடி ஒன்று சேர செலுத்தத்தில் அல்லது மாதாந்திர தவணைகளில் பிடித்தம் செய்தல் வேண்டும் என்று கட்டளையிடலாம். மற்றும் அத்தகைய பட்டுவாடா செய்யும் அதிகாரிக்கு அந்த கட்டளையின் அறிவிப்பு கொடுக்கப்படுவதன் பேரில் அத்தகைய பட்டுவாடா செய்யும் அதிகாரி அந்த கட்டளையின்படி கொடுக்கப்பட வேண்டிய தொகையை அல்லது மாதாந்திர தவணைகளை நீதிமன்றத்திற்கு அனுப்புதல் வேண்டும். அத்தகைய சம்பளம் அல்லது படித்தொகைகளில் பற்றுகை செய்யத்தக்க ஒரு பகுதியானது முந்தியதும் தீர்க்கப்படாததுமான பற்றுகை கட்டளை ஒன்றை தொடர்ந்து ஏற்கனவே பிடிக்கப்படுகிறது அல்லது நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படுகிறது என்னும் போது பட்டுவாடா செய்யும் அதிகாரி இருந்து வருகிற பற்றுகையின் எல்லா விவரங்களும் அடங்கிய விவர அறிக்கையை பிந்திய கட்டளை பிறப்பித்த நீதிமன்றத்திற்கு உடனடியாக அனுப்பி வைத்தல் வேண்டும். மற்றும் பிந்திய நீதிமன்றம் அனுப்பிய கட்டளையையும் திருப்பி அனுப்புதல் வேண்டும். 3வது விதியின்படி பிறப்பிக்கப்பட்ட கட்டளை 2வது உள்விதியின் வகைமுறைகளுக்கு இணங்க திரும்ப அனுப்பப்படாதிருக்கும் போது மேற்கொண்ட அறிவிப்பு அல்லது வேறு நீதிமுறை கட்டளை இல்லாமலே தீர்ப்பு கடனாளி இந்த சட்டம் அவ்வப்போது அளாவி நிற்கும் வட்டார எல்லைகளுக்குள் இருக்கையிலும் ஆனால் தீர்ப்பு கடனாளி அந்த எல்லைகளுக்கு அப்பால் இருக்கையில் இந்தியாவின் எந்த பகுதியில் உள்ள பணியாண்மையார் ஒருவரின் தொகையிலிருந்து செலுத்தத்தக்க சம்பளத்தை அல்லது படித்தொகைகளை அவர் பெறுவதாக இருந்தால் பணியாண்மையரை கட்டுப்படுத்தும் மற்றும் இந்த விதிக்கு முரண்பாடாக செலுத்தப்பட்ட எந்த தொகைக்கும் பணியாண்மையர் பொறுப்பாளியாவார். Rule 49. Attachment of partnership property. Save as otherwise provided by this rule, property belonging to a partnership shall not be attached or sold in execution of a decree other than a decree passed against the firm or against the partners in the firm as such. கூட்டாண்மை சொத்தின் பற்றுகை. இந்த விதியின்படி வேறு விதமாக வகை செய்யப்பட்டவாறு அல்லாமல் மற்றபடி ஒரு கூட்டாண்மைக்கு சொந்தமான சொத்து நிறுவனத்துக்கு எதிராக அல்லது நிறுவனத்தின் கூட்டாளிகள் என்ற முறையில் கூட்டாளிகளுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாணை அல்லாது பிற தீர்ப்பாணை ஒன்றை நிறைவேற்றுவதன் மூலமாக பற்றுகை செய்யப்படுதலோ விற்பனை செய்யப்படுதலோ கூடாது. ஸோ இப்போ வந்து பார்ட்னர்ஸ்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு கம்பெனி ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது, இண்டிவிஜுவலுக்காக அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது அன்லெஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு பார்ட்னர்ஷிப், டிசால்விங் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னாவோ இல்லைன்னா வந்துட்டு ஃபுல்லா பார்ட்னர்ஷிப் அதுல சம்மந்தப்பட்டு இருக்குது இல்லைன்னா ஃபுல் ஃபோமா அது சம்மந்தப்பட்டிருக்குன்னா மட்டும்தான் அந்த அட்டாச்மெண்ட் பண்ண முடியுமே தவிர மற்றபடி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காக பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது. The court may, on the application of the holder of a decree against a partner, make an order charging the interest of such partner in the partnership property and profits with payment of the amount due under the decree, and may by the same or a subsequent order appoint a receiver of the share of such partner in the profits and of any other money which may be coming to him in respect of the partnership, and direct accounts and inquiries, and make an order for the sale of such interest or other orders as might have been directed or made if a charge had been made in favor of the decree holder by such partner or as the circumstances of the case may require. நீதிமன்றம் ஒரு கூட்டாளிக்கு எதிராக தீர்ப்பாணை பெற்றிருப்பவரின் விண்ணப்பத்தின் பேரில் தீர்ப்பாணையின்படி கொடுக்கப்பட வேண்டிய தொகையை செலுத்துவதற்காக கூட்டாண்மை சொத்தில் அத்தகைய கூட்டாளியின் பற்றுரிமை, லாபம் ஆகியவற்றின் மீதும் பொறுப்புரிமை சுமத்தி அதனை வசூலிக்க ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். மற்றும் அதே கட்டளை அல்லது பிந்தியது ஒரு கட்டளை மூலம் அத்தகைய கூட்டாளியின் லாபத்தில் உள்ள பங்கு மற்றும் அந்த கூட்டாண்மை சம்பந்தமாக அவருக்கு வரலாகும் வேறு எந்த பணத்திற்கும் ஒரு வழக்கு சொத்து பேணுனரை நியமிக்கலாம். மற்றும் அத்தகைய கூட்டாளியால் தீர்ப்பாணை பெற்றவருக்கு சாதகமாக ஒரு பொறுப்புரிமை சுமத்தப்பட்டிருந்தால் உத்தரவிடப்பட்டிருக்கிற கூடியவாறு அல்லது கட்டளையிடப்பட்டிருக்கிற கூடியவாறு அல்லது சந்த
சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தேவைப்படக்கூடியவாறு கணக்கெடுக்கவும் விசாரணை நடத்தவும் உத்தரவிடலாம். அத்தோடு அத்தகைய பாத்தியதையின் விற்பனைக்கு கட்டளையிடலாம் அல்லது வேறு கட்டளையிடலாம். ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு வரும்போது இவருக்கு பெனிஃபிட் ஆகுற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இவருக்கு வந்து அந்த ஷேர்ஸ்னாலவோ இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது அதோட லாபத்திலயோ அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, ப்ராஃபிட்ல இவரோட ஷேர் இவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு அதை வந்துட்டு கோர்ட் ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணி கால்குலேட் பண்றதுக்கோ இல்லைன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கோ வந்துட்டு அது பண்ண முடியுமே தவிர ப்ராப்பர்ட்டியா அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் இவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து லயபிள், இவருக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து லயபிள் அப்படின்றது ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனோ இல்லை குவரிஸோ இருக்குது அப்படின்னா அட் த டைம் அந்த குவரிஸை அந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு விசாரிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அந்த இஷ்யூ வந்து டிட்டர்மின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மெயினா பாத்தீங்கன்னா ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணி இவருக்கு வர வேண்டிய ஷேர்ஸோட ப்ராஃபிட் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து கோர்ட்ல பே பண்ற மாதிரி காமிச்சுவாங்களே தவிர ப்ராப்பர்ட்டியை டைரக்டா அட்டாச்மெண்ட் பண்ண மாட்டாங்க. The other partner or partners shall be at liberty at any time to redeem the interest charged or in the case of a sale being directed to purchase the same. இதர கூட்டாளி அல்லது கூட்டாளிகள் பொறுப்புரிமை சுமத்தப்பட்ட எந்த சமயத்திலும் அதனை மீட்பதற்கும் அல்லது விற்பனை செய்வதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அதை விலைக்கு வாங்குவதற்கும் உரிமையுடையவராவர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மற்ற பார்ட்னர்ஸ்க்கும் இந்த அட்டாச்மெண்ட்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட ஷேர்ஸ் எப்போ அவங்களோட அமௌண்ட் எப்போ வேணா அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் இவரோட இந்த பார்ட்னரோட ஷேர்ஸோ பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அதுதான் அவங்க வாங்கறதுக்காக எல்லா ஒரு ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து they are free to buy it. Every application for an order under subrule 2 shall be served on the judgment data and on his partners or such of them as are within. இரண்டாவது உள்விதியின் கீழ் ஒரு கட்டளைக்காக செய்யப்படும் விண்ணப்பம் ஒவ்வொன்றையும் தீர்ப்பு கடனாளிக்கும் மற்றும் அவருடைய கூட்டாளிக்கும் அவர்களில் இந்தியாவினுள் இருக்கின்றவர்களுக்கும் சார்பு செய்த வேண்டும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலுமே வந்துட்டு இதை ஜட்மெண்ட் டேட்டா இருக்கும் மற்ற பார்ட்னர்ஸ்க்கும் இன்டிமேட் பண்ணிடுவாங்க. டிகிரி ஹோல்டர் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? Every application made by any partner of the judgment data under subrule 3 shall be served on the decree holder and on the judgment data and on such of the other partners as do not join in the application and as are within. மூன்றாவது உள்விதியின் கீழ் தீர்ப்பு கடனாளியின் கூட்டாளி எவராலும் செய்யப்படும் விண்ணப்பம் ஒவ்வொன்றையும் தீர்ப்பாணை பெற்றவருக்கும் தீர்ப்பு கடனாளிக்கும் அவர்களின் விண்ணப்பத்தில் சேராதவர்களுக்கும் இந்தியாவினுள் இருக்கிறவர்களுமாறு பிற கூட்டாளிகளுக்கும் சார்பு செய்யப்படுதல் வேண்டும். ஸோ சப்ரூல் 3 படி இருக்கிற எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து ஏதாவது ஒரு டீடைல்ஸ் பண்றாங்க, சேல் பண்றாங்க இல்லை வாங்குறாங்க எதுவும்னா அது எல்லாத்தையுமே வந்து டிகிரி ஹோல்டர் ஜட்மெண்ட் டேட்டா எல்லாருக்குமே இல்லை மற்ற பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். Service under subrule 4 or subrule 5 shall be deemed to be service on all the partners and all orders made on such applications shall be similarly served. நான்காவது உள்விதி அல்லது ஐந்தாவது உள்விதியின் கீழ் சார்பானதை கூட்டாளிகள் அனைவருக்கும் சார்பானதாக கொள்ளுதல் வேண்டும் மற்றும் அத்தகைய விண்ணப்பங்களின் பேரில் பிறப்பிக்கப்படும் எல்லா கட்டளைகளும் அது போன்றே சார்பு செய்யப்படுதல் வேண்டும். ஸோ எல்லாருக்குமே ப்ராப்பரா சர்வ் பண்ணணும். ஸோ சப்ரூல் 4 சப்ரூல் 5 சர்விங் ஆஃப் நோட்டீஸ் அப்படின்ற போது எல்லாருக்குமே சர்வ் பண்ணணும். அதே மாதிரி வந்து எல்லா அப்ளிகேஷனுமே அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். Rule 50. Execution of decree against firm. Where a decree has been passed against a firm, execution may be granted against any property of the partnership, against any person who has appeared in his own name under Rule 6 or Rule 7 or Order 30 or who has admitted on the pleadings that he is or who has been adjudged to be a partner, against any person who has been individually served as a partner with a summons and has failed to appear, provided that nothing in this subrule shall be deemed to limit or otherwise affect the provisions of 160, Section 30 of the provisions of Section 30 of the Indian Partnership Act of 1932. கூட்டாண்மை நிறுவனத்திற்கு எதிராக தீர்ப்பாணை நிறைவேற்றம். ஒரு கூட்டாண்மை நிறுவனத்திற்கு எதிராக தீர்ப்பாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போது அந்த கூட்டாண்மை சொத்துக்கு எதிராக 30வது கட்டளையின் 6வது விதி அல்லது 7வது விதியின் கீழ் தமது சொந்த பெயரில் முன்னிலையாகி இருக்கிற அல்லது வாதுரைகளில் தாம் ஒரு கூட்டாளி என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது ஒரு கூட்டாளியாக நீதிமுறையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற எந்த நபருக்கு எதிராக இது கூட்டாளி என்ற நிலைமையில் நேர்முகமாக அழைப்பாணை சார்பு செய்யப்பட்டிருந்து முன்னிலையாக தவறி இருக்கிற எந்த நபருக்கும் எதிராக நிறைவேற்றுகை உத்தரவிடலாம். வரம்புரையாக இந்த உள்விதியில் உள்ள எதுவும் 1932 ஆண்டு இந்திய கூட்டாண்மை சட்டத்தின் 30வது பிரிவின் வகைகளை
கட்டுப்படுத்துவதாகவோ அல்லது மற்றபடி பாதிப்பதாகவோ கொள்ளுதல் கூடாது. சோ ஒரு ஃபர்ம்க்கு எதிராகவே வந்துட்டு ஒரு டிகிரி பாஸ் பண்ணிக்கலாம். இப்ப இவ்வளவு நேரமா பார்த்தது எல்லாமே வந்துட்டு எக்ஸிகியூஷன் அகெயின்ஸ்ட் பர்சன்ஸ் இல்லையா, இல்லைன்னா பார்ட்னர்ஸா இருந்தாங்க எப்படின்றது. இப்போ வந்து ஒரு ஃபர்மாவே இருக்கிறாங்கன்னா ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அட்டாச்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பார்ட்னர்ஸா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, நானும் இதுலதான் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களையும் வந்துட்டு அவங்களுக்கு எதிராகவும் இந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் டசன்ட் அஃபெக்ட் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டோட செக்ஷன் 30 எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. Where the decree holder claims to be entitled to cause the decree to be executed against any person other than such a person as is referred to in Schedule 1 clauses B and C as being a partner in the firm, he may apply to the court which passed the decree for leave, and where the liability is not disputed, such court may grant leave, or where such liability is disputed, may order that the liability of such person be tried and determined in any manner in which any issue in a suit may be tried and determined. ஒன்றாவது உள்விதியின் ஆ மற்றும் இ கூறுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர் அல்லாதவரும் நிறுவனத்தின் ஒரு கூட்டாளியாக இருந்து வருகிறார் என்ற நிலையில் உள்ள நபர் எவர் மீதும் தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்கு தீர்ப்பாணை பெற்றவர் உரிமை கொண்டுள்ளதாக கூறும்போது அந்த நீதிமன்றம் தீர்ப்பாணையை பிறப்பித்ததோ அந்த நீதிமன்றத்தில் அனுமதிக்காக விண்ணப்பம் செய்யலாம். அத்தகைய பொறுப்படைவு ஆட்சேபனை செய்யாது இருக்கும் போது அத்தகைய நீதிமன்றம் அனுமதியை அளிக்கலாம். அத்தகைய பொறுப்படைவு ஆட்சேபிக்கப்படும் போது எந்த முறையில் ஒரு உரிமை வழக்கில் உள்ள எழுவினா விசாரணை செய்யப்பட்ட தீர்மானிக்கப்படுமோ அந்த முறையில் அத்தகைய நபரின் பொறுப்படைவு விசாரணை செய்யப்படும் தீர்மானிக்கப்படும் வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிடலாம். சப்ரூல் 1 படி ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்ப வந்து பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ன்றது. சப்போஸ் அந்த லயபிலிட்டியை வந்துட்டு டிஸ்பியூட் பண்றாங்க அப்படின்னா அந்த இஷ்யூவை வந்து முதல்ல டிட்டர்மைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ எப்படி அதோட ரிசல்ட் எப்படி வருதோ அதை பொறுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Where the liability of any person has been tried and determined under Subrule 2, the order made thereon shall have the same force and be subject to the same conditions as to appeal or otherwise as if it were a decree. இரண்டாவது உள்விதியின்படி நபர் எவருடைய பொறுப்படைவும் விசாரிக்கப்பட்டும் தீர்மானிக்கப்பட்டும் இருக்கும்போது அதன் பேரில் பிறப்பிக்கப்படும் கட்டளையானது அது ஒரு தீர்ப்பணையாக இருந்தாற் போன்றே அதே ஆற்றலை கொண்டிருப்பதோடு மேல்முறையீடு பற்றியோ அல்லது மற்றபடியாகவோ உள்ள அதே நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு இருத்தலும் வேண்டும். சோ இப்போ சப்ரூல் 2 பார்த்தோம் இல்லையா நம்ம, அதே மாதிரி இப்ப அந்த இஷ்யூ வந்து லைபிலிட்டியை வந்து டிஸ்பியூட் பண்றாங்க. அந்த பர்சன் லைபிலிட்டி டிஸ்பியூட் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்டே அந்த இஷ்யூவை டிட்டர்மின் பண்றாங்க அப்படின்னா அந்த டிட்டர்மின் பண்ணி அந்த அவுட்கம் வருது இல்லையா, ஹிஸ் லைபிள் ஆர் ஹிஸ் நாட் லைபிள் சொல்லிட்டு சோ அந்த ஆர்டரை வந்துட்டு நம்ம அப்பீல் பண்ண முடியும். ஓகே, இட் வில் பி கன்சிடர்ட் as a டிகிரி. அது ஒரு நார்மல் டிகிரியா இருந்ததுன்னா எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் அந்த ஆர்டரையும் வந்து நம்ம டிகிரியா கன்சிடர் பண்ணி அதுக்கு மேல நம்ம அப்பீல் போக முடியும். Save as against any property of the partnership, a decree against a firm shall not release, render liable or otherwise affect any partner therein unless he has been served with a summons to appear and answer. கூட்டாளி ஒருவர் முன்னிலையாவதற்கும் பதில் அளிப்பதற்குமாக அழைப்பாணை ஒன்று அவருக்கு சார்பு செய்யப்பட்டில்லாத போது கூட்டாண்மை சொத்து எதற்கும் எதிராக அல்லாமல் ஒரு நிறுவனத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பாணையானது அதில் உள்ள ஒரு கூட்டாளியவரையும் விடுவிப்பதாக அல்லது பொறுப்புடையவராக ஆக்குவதாக அல்லது மற்றபடி பாதித்தல் கூடாது. சோ யாருக்கும் சப்போஸ் அந்த பர்சனுக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணாமலையோ இல்ல வந்து அவங்களுக்கு விட்டுட்டாங்க, அவங்க சேர்க்காம இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப வந்து அவங்கள எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது. அதாவது சம்மன் சர்வ் பண்ணி அவங்களை அப்பியர் ஆகுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட ஏதாவது விஷயத்த வாங்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் தே ஆர் பீங் கன்சிடர்டு. மற்றபடி மற்றவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. Nothing in this rule shall apply to a decree passed against a Hindu undivided family by virtue of the provisions of Rule 10 of Order 30. இது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு எதிராக இருக்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்துட்டு திஸ் will not be applicable அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரூல் ஆர்டர் 30 நம்ம படிக்கும்போது இன்னுமே வந்துட்டு இதை பற்றிலாம் கிளியரா நம்ம படிக்க முடியும். Ashutosh versus State of Rajasthan 2005 case. In execution of decree against firm, the decree holder may proceed against separate property of partners. So வந்துட்டு ஒரு ஃபர்ம்க்கு அகேன்ஸ்டா ஒரு டிகிரி இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா சப்போஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட ஏதாவது தனி ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அதையும் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Gambhir Mal versus JK Jute Mills Company Limited 1963. The law is settled now that the person to whom summons is issued under Subrule 3
can only raise a question that he is not a partner or that the decree was the result of fraud or collusion, and that he cannot raise any other questions such as the validity or executability of the decree. இப்போ வந்து ஒரு பார்ட்னருக்கு அகேன்ஸ்டா எக்ஸிகியூஷன் கொண்டு வராங்க அப்படின்னா he can dispute only that அவர் வந்து அதுல பார்ட்னரே கிடையாதுன்னும், இல்லைன்னா டிகிரி ஹஸ் பீன் தன்னை வந்துட்டு ஏதோ அரேஞ்ச் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது ஃப்ராட் பண்ணியோ தான் இந்த டிகிரி வாங்கியிருக்காங்க, பொல்யூஷன் இருக்கு அப்படின்றத மட்டும் தான் அவங்களால ரேஸ் பண்ண முடியுமே தவிர எக்ஸிக்யூட்டபிலிட்டியை அவங்க வந்து டிஸ்பியூட் பண்ண முடியாது. சப்போஸ் இஃப் they are able to prove that it has been the degree has been obtained out of fraud அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்லி தி டிகிரி இஸ் நாட் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட் இல்லையா. ஸோ அவங்க வந்து validity of the decree, validity of the executability of the decree வந்து அவங்க question பண்ண முடியாது. rather they can question on how the decree has been arrived, அதாவது எப்படி வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, ஃப்ராட் பண்ணிருக்காங்க, பொல்யூஷன் பண்ணிருக்காங்க, அதை வந்து அவங்க சேலஞ்ச் பண்ண முடியும். So far we have completed till rule 50. In a lecture we have dealt regarding rules 41 to 50. ஸோ இதுக்கப்புறம் வர லெக்சர்ஸ்ல நம்ம ஃபர்தர் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.